அம்மா, அனைவருக்கும் வணக்கம். தொடங்கிடலாம்னு நினைக்கிறேன். அவங்க வந்துருவாங்க. இன்றைய பேச்சாளர் வந்துகிட்டே இருக்கிறான்னாங்க. அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும், ஆய்வாளர் நண்பர்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கிறேன். சான்றோர் பெருமக்களே, சென்னை செந்தமிழ் மன்றத்தினுடைய பொது அறக்கட்டளை மீண்டும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறது. இந்த நிகழ்வில் நாம் இன்றைக்கு 20வது காதை பார்க்க போகிறோம். சிலப்பதிகாரத்தில் 20வது காதை வழக்குரை காதை. இந்த காதையை நாம் பார்ப்பதற்கு முன்னால் சென்னை செந்தமிழ் மன்றத்தினுடைய தொடர் நிகழ்வு இன்றைக்கு 172வது நிகழ்வு தொடர்கிறது. இந்த 172வது நிகழ்வை நினைவில் கொள்ளும் பொருட்டு நாம் நாள்தோறும் திருக்குறளை கொண்டு தொடங்குகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு வெஃகாமை என்ற அதிகாரத்தில் திருக்குறள் தொடர் எண் 172வது திருக்குறளை பார்க்க போகிறோம். இந்த வெஃகாமை என்ற அதிகாரம் அறத்துப்பால் இல்லறவியலில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த வெஃகாமை என்ற அதிகாரத்தினுடைய 2வது திருக்குறள் இன்று நாம் பார்க்கிறோம். படுபயன் வெஃகி பழிபடுவச் செய்யார், நடுவன்மை நாணுபவர். படுபயன் வெஃகி பழிபடுவச் செய்யார், நடுவன்மை நாடுபவர். ரொம்ப அழகான செய்தி. நடுவுநிலைமை அல்லாதவற்றை கண்டு நாணி ஒதுங்குகின்றவர், பிறர் பொருளை கவர்வதால் வரும் பயனை விரும்பி பழியான செயல்களை செய்யார் என்று ரொம்ப அழகான செய்தி வருகிறது. எவர் ஒருவர் நடுவு நிலைமையை தவறாமல் கடைபிடித்து வருகிறாரோ அவருக்கு பிறர் பொருளை, அதுவும் நடுவு நிலைமை தவறி வருகின்ற பொருள் மீது எப்போதும் ஆசை கொள்ள மாட்டார் என்ற அற்புதமான இந்த செய்தியை திருக்குறள் 172வது திருக்குறள் நமக்கு பகர்கிறது. இந்த திருக்குறளோடு நாம் இன்றைக்கு சிலப்பதிகாரத்தில் 20வது காதை வழக்குரை காதை. இந்த வழக்குரை காதை கண்டு நிறைய பேரு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. முதலில் ஒரு பெண் வழக்குரைஞர் இங்குதான் தொடர்கிறார், இதையெல்லாம் சொல்வார்கள். இது ஆய்வாளர் பெருமக்கள் இப்படி சொல்ல இந்த காதை இடம் தருகிறது. அதனால் இன்றைய காதையை நமக்கு வழங்க இருக்கும் கட்டுரையாளர் பேராசிரியர் முதல்வர் அறிஞர் அண்ணா அரசினர் கலைக்கல்லூரி செய்யாறு. அவர் பேராசிரியர் முனைவர் நா. கலைவாணி அம்மா அவர்கள். அத சொல்றதுக்கு வரமாட்டேங்குது, அதுக்குள்ள முதல்வர் தொடங்கி அப்படியே போயிட்ட. இந்த கல்லூரியில் சீரும் சிறப்புமாக பணியாற்றி கொண்டிருக்கும் அம்மையார் அவர்களை சென்னை செந்தமிழ் மன்றத்தின் பொது அறக்கட்டளை வருக வருக என வரவேற்கிறது. வாருங்கள் அம்மா. இன்றைய நிகழ்விற்கு வருகை தந்துள்ள அத்துணை சான்றோர் பெருமக்களையும் மீண்டும் வருக வருக என வரவேற்று
இந்த அமர்வை அம்மையார் முனைவர் நா. கலைவாணி அம்மாவிடம் ஒப்புவித்து இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். அம்மா, நீங்க தொடரலாமா? கேக்குதாப்பா? அம்மா கேக்குது, நீங்க தொடரலாமா? தொடரலாமா? செந்தமிழே உயிரே நறுந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயெனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. தமிழை வணங்கி அனைவரையும் வணங்குகின்றேன். இன்று இந்த செந்தமிழ் மன்றம் நடத்துகின்ற சிலப்பதிகார காதைகளின் தொடரிலே எனக்கும் ஒரு வாய்ப்பளித்ததற்காக செந்தமிழ் மன்றத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சிறந்த ஒரு வாய்ப்பளித்த காதையை எனக்கு வழங்குவதற்கு வாய்ப்பளித்ததற்காக பேராசிரியர் ரமேஷ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு இதை கண்டு கொண்டிருக்கும் பார்வையாளர்கள் மற்றும் சான்றோர் பெருமக்கள் என அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்வு அடைகின்றேன். ஐம்பெரும் காப்பியங்கள் என்ற ஒரு பெரிய தொடரிலே சிலப்பதிகாரம் ஒரு முதற் காப்பியமாக விளங்குவது குறித்து நான் மிகவும் பெருமை அடைகின்றேன். ஒருவரது வாழ்க்கை வரலாற்றை முழுமையாக எடுத்துக்கொண்டு அதன் வழி ஒரு உயர்ந்த உண்மைகளை எடுத்து காட்டுவதாக இந்த இலக்கியம் விளங்குகின்றது. ஒரு மனித சமுதாயத்தை வழிநடத்தி செல்லும் முதல் இலக்கியத்தை படைக்கின்ற ஒரு முதல் முயற்சியாகவும் இந்த இலக்கியம் விளங்குகின்றது. இதுவே இந்த இலக்கியத்தினுடைய ஒரு சிறந்த தனிச்சிறப்பு என்று நாம் சொல்லலாம். அப்படி இந்த சிலப்பதிகாரத்தினுடைய வழக்குரை காதையை நாம் படித்து என்ன பயனடைய போகின்றோம்? நாம் என்னதான் பயனடைய போகின்றோம்? சிலப்பதிகார காலத்து அரசாட்சி முறை குறித்து நம்மால் பெரிதாக அறிய முடியும். வழக்கு விசாரிக்கும் விதம், அந்த காலத்து வழக்கு விசாரிக்கும் விதம் குறித்து நாம் அறிய முடிகின்றது. அரச நீதி காக்கப்படும் முறைமையும் நமக்கு தெரிய வருகின்றது. அறத்தினுடைய வலிமை உணர்த்தப்படுவதையும் நாம் அறிய முடிகின்றது. பழந்தமிழ் நூல்கள் செய்யுள் வடிவில் எழுதப்பட்டன சொல்லலாம். தொடர்நிலை செய்யுள் வடிவில் செய்யப்பட்ட காப்பியெல்லாம் பல காப்பியங்கள் நம் தமிழ் வரலாற்றிலே காணப்படுகின்றன. தமிழ் மொழியில பாத்தீங்கன்னு சொன்னா ஐம்பெருங்காப்பியங்களும் ஐஞ்சிறுங்காப்பியங்களும் சிறந்த இடத்தை பெறுகின்றன. இவைதான் நம் தமிழுடைய காப்பியங்கள் என்று பார்த்தால் அப்படி இல்லை. இவை தவிர எத்தனையோ இலக்கியங்கள், சிறந்த காப்பியங்களும் இந்த தமிழ் இலக்கியங்கள் காணப்படுகின்றன. ஐம்பெருங்காப்பியங்கள்ல முதல் பெருங்காப்பியமாக விளங்குகின்ற ஒரு சிறப்பினை பெறுவது இந்த சிலப்பதிகாரம். 20வது நாள் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 19 நாட்களும் நடக்கின்ற இந்த நிகழ்விலே சிலப்பதிகாரம் குறித்தும் நம்முடைய தமிழ் இலக்கிய மாண்புகள் குறித்தும் பல கருத்துக்களை நாம் பார்த்திருக்கோம். நாம இந்த சிலப்பதிகாரத்துல ஒரு சிறு பகுதியாகத்தான் இந்த வழக்குரை காதை விளங்குகின்றது என்று சொல்லலாம். இந்த பகுதி மூலமாக பாத்தீங்கன்னு சொன்னா காப்பி தலைவி கண்ணகி தன் கணவன் கோவலன் கள்வன் அல்லன் என்பதை நிறுவுவதற்காகவே இந்த காதை அமைக்கப்பட்டதாக தெரிகின்றது. இதன் வழி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 3 பெரும் உண்மைகள் இருக்கு இல்லையா? இந்த 3 பெரும் உண்மைகள்ல 2 உண்மைகள் இந்த காதைகளிலே ஒரு மெய்ப்படுகின்ற ஒரு நிலையை நம்மால் காண முடிகின்றது. இந்த ஏற்கனவே சொன்னது போல தமிழ் மொழியில் தோன்றிய ஒரு முதல் பெரும் காப்பியமாக சிலப்பதிகாரம் விளங்குகின்றது. இதற்கு நிகரான ஒரு ஆசிரியர்
இளங்கோவடிகளுக்கு நிகரான ஒரு ஆசிரியரை நம்ம பார்ப்பது கூட அரிது என்று சொல்லலாம். ஒரு சமண காப்பியமாக இது விளங்குகின்ற தன்மையை நாம் காண முடிகின்றது. இந்த காப்பியம் பார்த்தீங்கன்னா சங்க காலத்திற்கும் தேவார காலத்திற்கும் இடைப்பட்ட ஒரு காலகட்டத்திலே எழுதப்பட்டதாக தெரிய வருகின்றது. காவிரி பூம்பட்டினத்தில் வணிகர் குலத்தில் தோன்றி குல ஒழுக்கப்படி திருமணம் செய்து இல்லறம் நடத்திய கோவலன் கண்ணகி வாழ்க்கை வரலாற்றை நம்ம இந்த சிலப்பதிகாரம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. இவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 3 காண்டங்களை ஒரு 30 காதைகள்ல ஆசிரியர் விரிவாக நமக்கு விளக்கியிருக்காருன்னு சொல்லலாம். இந்த காப்பிய அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த மற்ற காப்பியங்கள் இருந்து வேறுபடுவதாக தான் இது அமைகின்றது. சிலப்பதிகார காப்பிய நிகழ்வுகள் முறையே பார்த்தீங்கன்னா நம்ம மூவேந்தர்கள் இருக்காங்க இல்லைங்களா, சோழ பாண்டிய சேர நாடு, இந்த 3 நாடுகள்ல இந்த மூவேந்தருடைய தலைநகரங்களிலும் இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறுவதாக நமக்கு அமைகின்றது. எனவே இந்த காப்பியம் பார்த்தீங்கன்னா புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் என்ற இந்த 3 காண்டங்களாக வகுக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த 3 காண்டங்கள்ல 30 காதைகள் அமைந்துள்ள திறத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் இந்த காப்பியத்தின் கதை பார்த்தீங்கன்னா சிலம்பினை காரணமாக கொண்டு அமைந்த சிலப்பதிகாரம் என்று நமது பெயர் காரணம் எல்லாம் நீங்க நல்லா அறிஞ்சிருப்பீங்க. இந்த 19 நாளா நீங்க இதெல்லாம் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க இது ஒரு காப்பியம் என்றாலே கட்டாயம் ஒரு இலக்கணம், ஒரு அதனுடைய நோக்கு ஒன்று இருக்கணும் இல்லையா, இலக்கு ஒன்று இருக்கணும் இல்லையா. இந்த காப்பியத்துல பாத்தீங்கன்னா அறம்பொருள் இன்பம் 3மே இடம்பெறுகின்றன அப்படின்னு சொல்லலாம். கோவலனும் கண்ணகியும் வானவர் உலகு இந்த வீடு பேரு அடைவதை நம்ம இதுல காண முடியுது. இல்ல எனினும் காப்பியத்துல பாத்தீங்கன்னா இளங்கோவடிகளுடைய நோக்கமாக நாம் எதை கருதலாம் அப்படின்னு சொன்னா அறத்தை தான் நாம் கருத முடியும். தம்மை அறவுணர்வு உந்த யாருக்கு, இளங்கோவடிகளுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா தம்மை அற உணர்வு உந்த தாமும் மக்களிடம் அந்த அற உணர்வை விழிப்புறச் செய்ய அதற்காகவே இந்த காப்பியத்தை பாடியது போல தோன்றுகின்றது. நமக்கு எப்பொழுதும் அறம் தானே வெல்லும், அந்த அறம் வெல்லும் என்பதை உணர்த்துவதாக இந்த காப்பியம் விளங்குகின்றது. சிலப்பதிகாரம் தோன்றுவதற்கே பாத்தீங்கன்னா முன்பிருந்த தமிழ் இலக்கியங்கள் பாத்தீங்கன்னா அகத்திணை, புறத்திணை இது போன்ற பாடல்களை நம்ம காண முடியும். அவை தனி மனித உணர்ச்சிகளை பொதுமையில் நின்று உணர்த்துவதாக அமைந்தனவைதான். ஆனால் ஒருவரது வாழ்க்கையை முழுமையாக பார்த்து உயர்ந்த உண்மைகளை காட்டி மனித சமுதாயத்தை வழிநடத்தி செல்லுகின்ற ஒரு முதல் இலக்கிய முயற்சியாகவும் ஒரு பெருங்காப்பியமாக அமைந்தது இந்த சிலப்பதிகாரத்திற்கு உரிய சிறப்பு என்று நாம் சொல்லலாம். எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா பெருங்காப்பியம் சொன்னாலே ஒரு உன்னதமான ஒரு கதை தலைவன் இருக்கும். காப்பிய இலக்கணப்படி அப்படித்தானே, காப்பிய இலக்கணப்படி பெருங்காப்பியம் தன்னேர் இல்லாத தலைவனை கொண்டிருத்தல் வேண்டும், அதனுடைய இலக்கணம். ஆனா நம்முடைய சிலம்புல பாத்தீங்கன்னா கண்ணகி ஒரு பெண்ணாக இருந்தும் தன்னிகர் இல்லாத ஒரு தலைவியாக விளங்குகின்ற ஒரு சிறந்த ஒரு வித்தியாசமான ஒரு போக்கை நாம் பார்க்க முடிகின்ற இந்த காப்பியத்துல. இது ஒரு முத்தமிழ் காப்பியம் என்பதை நாம் அறிவோம் இல்லையா. இளங்கோவடிகள் இந்த காப்பியத்துல பாத்தீங்கன்னா இயலிசை நாடகம் என்ற 3 தமிழையும் அவர் நமக்கு பயன்படுத்தி இருக்காரு அவரு. ஆனா சிலப்பதிகாரம் இதனாலதான் முத்தமிழ் காப்பியம், வேற எந்த காப்பியத்திற்கும் கிடைக்காத ஒரு பேரு இந்த சிலப்பதிகாரத்திற்கு இதனாலதான் கிடைச்சிருக்கு. இந்த 3 சொல்லுகின்ற 3 நீதிகள் அல்லது 3 உண்மைகள் என்பது இந்த உலகத்தாரை கண்டு வியக்கக்கூடிய உண்மைகள் அப்படின்னு நாம் சொல்லலாம். உலக மக்கள் அறிந்து பயன்பெறும் வகையில பாத்தீங்கன்னா இந்த 3 உண்மைகளை ஒரு கருப்பொருளாக கொண்டு அமைந்துள்ளது இந்த காப்பியம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது, அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாக உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவ ஊழ்வினை உருத்து ஊட்டும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். சிலப்பதிகார காலத்துல வழக்கில் இருந்த நம்முடைய தமிழர் பண்பாடு, சமய நெறிகள், பழக்க வழக்கங்கள், கலைகள் ஆகியவற்றை எல்லாம் அறிந்து கொள்ள இந்த காப்பியம் நமக்கு ரொம்ப பெரிதும் துணையாக நிற்கின்றது அப்படின்னு சொல்லலாம். சிலப்பதிகார காப்பியத்தின் பெருமையை கவிஞர் நம்முடைய மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் என்ன சொல்லியிருக்காருன்னு, நீங்க இந்த 19 நாளும் சொல்லியிருந்தா கூட நானும் அதை கூற மிகவும் விருப்பம் அடைகின்றேன். நெஞ்சையள்ளும் சிலப்பதிகாரம் என்று மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று தன்னுடைய வாயால் புகழ்ந்து சென்றிருக்கின்றார். அது மட்டும் கிடையாது, அவர் இந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவைப்பல் பூமிதனில் யாங்கனுமே கண்டதில்லை உண்மை வெறும்
புகழ்ச்சி இல்லை என்று சொல்லும் அளவிற்கு ஒரு உயர்ந்த இடத்தை அடைந்தது நம்முடைய சிலப்பதிகாரம் என்னும் இந்த காப்பியம் என்று சொல்லலாம். இதுல பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தினுடைய 2ஆம் காண்டமாக மதுரை காண்டம் அமைகின்றது இல்லையா? இதுல 10வது காதையாகத்தான் இன்று நம்ம வழக்குரை காதை பற்றி பார்க்க போறோம். இது ஆசிரியர் பாவனில் அமைந்த இந்த காதை அமைந்துள்ளது. இந்த காதை இருந்தாலும் இறுதியில ஒரு 3 வெண்பாக்கள் மட்டும் இடம்பெற்றுள்ளன. இது என்ன, இந்த என்னதான் சொல்ல போகுது இந்த வழக்குரை காதை அப்படின்னு சொன்னா, கோவலன் தன் மனைவி கண்ணகியுடன் பொருள் தேட மதுரைக்கு செல்றான். முதல்ல இதெல்லாம் இதனுடைய முன்காதைகளை நம்ம பார்த்துருக்கோம், ஊர் சுருவிலே பார்த்துருக்கோம். மதுரையில மாதரி என்ற ஆயர்குல பெண்ணிடம் கண்ணகியை அடைக்கலமாக இருக்க செய்து, கண்ணகி தந்த அந்த கார் சிலம்பை விற்று வர கருதி என்ன பண்றான், மதுரை நகருக்கு கடைத்தெருவிற்கு செல்கின்றான். வான்பொருள் துரைத்த செயல் நாணத்தகும்னு அவன் சொல்லலன்னு சொன்னா, தன்னுடைய கால் சிலம்பு இருக்குன்றத அவன் சொல்லியிருக்க மாட்டான் கண்ணகியும். ஆனா சிலம்புல கொன் வேற எதுவுமே அவன் பேசலன்றது நமக்கு நல்லாவே தெரியும். நமக்கு கண்ணகி எல்லா பொருளையும் தொலைத்து விட்டு வந்தேனே என்று அவன் வருந்த போது, இன்னும் என்னுடைய காலிலே சிலம்பு இருக்கின்றது, அதையும் தந்து உதவுகின்றேன் என்று அவள் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை கடைபிடித்து இருவருமாக மதுரைக்கு வருகின்றனர். அங்கு அரண்மனையிலே அரசினுடைய சிலம்பை திருடிய பொற்கொல்லன் ஒருவனுடைய சூழ்ச்சிக்கு ஆளாகின்றார் கோவலன் என்பதை நாம் அறிவோம். அதனுடைய விளைவு பார்த்தீங்கன்னா, கோவலன் கள்வன் என கருதப்பட்டு அரசனுடைய பாண்டிய நெடுஞ்செழியனால் அவனுடைய ஆணையினால் கொலை செய்யப்படுகின்றான். கோவலன் கொலையுடைய செய்தி கேட்கின்றாள். அவள் அறிய வருகின்றாள் கண்ணகி. சினந்து எழுந்து பாண்டியன் அரசவைக்கு சென்று வழக்குரைத்து கோவலன் கள்வன் அல்லன் என்பதை தெளிவுபடுத்துகின்றார். உண்மை உணர்ந்த பாண்டியன் அந்த கணமே தன் உயிர் நீத்து நீதியை நிலைநாட்டுகின்றான். இதை கூறும் பகுதியாகத்தான் இந்த பகுதி அமைகின்றது என்று தெரியும். அரச நீதி பற்றி எழுந்த இந்த வழக்குரை காதை ஒரு நாடக பாங்கிலே அமைந்துள்ளதுன்னு சொல்லலாம். ஏன்னா நாடக காப்பியம்னு சொல்லுவோம் நம்ம சிலப்பதிகாரம். அதுக்கு எடுத்துக்காட்டா விளங்குவது இந்த நம்முடைய வழக்குரை காதை என்றே சொல்லலாம். இந்த காதையில கதை மாந்தர்கள்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நாடக காப்பிய மாந்தர்கள் சொல்லி பார்த்தோம்னா, கோப்பெருந்தேவி, பாண்டியன், கண்ணகி, வாயிற்காவலன் இவர்கள் தான் இருக்கிறாங்க. இந்த 4 பேர்கள் இவர்கள் தான் பேசுவதாக அமைகின்றது இந்த காதை. இந்த நிகழ்ச்சிகள் பாத்தீங்கன்னா, கண்ணகி உணர்ச்சி பொங்க வழக்குரைக்கிறான்றது நமக்கு தெரியும். நமக்கு உணர்ச்சி பொங்க வழக்குரைத்து இறுதியிலே வெல்லுகின்றார். தோற்ற பாண்டிய மன்னன் உயிர் நீப்பது இந்த காதையினுடைய நிகழ்ச்சியாக அமைகின்றது நான் சொன்னேன். இதுல முதல் பகுதியாக அமைவது பாத்தீங்கன்னு சொன்னா, பாண்டிய மன்னனுடைய அரச மாதேவியாகிய கோப்பெருந்தேவியினுடைய கனவு நிகழ்ச்சி. இந்த வழக்குரை காதையை மட்டும் பாத்தீங்கன்னு சொன்னா, அநேகமா நாம் அனைவரும் ஒரு அறிந்த ஒரு காதையாகத்தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு சிறப்பினை, ஒரு தனி சிறப்பு பெற்ற ஒரு காதையாகவும் இது விளங்குகின்றதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே பாத்தீங்கன்னு சொன்னா, எதுவா இருந்தாலும் நம்முடைய நம்பிக்கையின்படி பாத்தீங்கன்னு சொன்னா, நமக்கு ஏதோ ஒன்று நிகழப் போகின்றது என்று சொன்னா, அதனுடைய ஒரு சிறிய ஒரு பகுதியாக ஏற்கனவே ஒரு கனவு தோன்றும், அல்லது ஒரு தீக்கணா ஒன்று தோன்றும், ஏதோ ஒன்று நடக்கப் போகின்றதை முன் அறிவிப்பதாக இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் தோன்றும். இந்த தீக்கணாவினை அடைந்தவளாக நம்முடைய கோப்பெருந்தேவி முதலிலே இங்கு அறிமுகப்படுத்தப்படுகின்றாள் இந்த காதையிலே. அவள் தான் கண்ட கனவினை தன்னுடைய தோழியினிடம் பகிர்கின்றாள். என்ன இந்த மாதிரி ஒரு தீய செயல்களுடன் கூடிய ஒரு பெரிய கனவு எனக்கு வந்திருக்கு இன்னைக்கு. அப்ப யாரிடத்தமாவது பகிரணும் இல்லையா? தன்னுடைய உயிர் தோழியிடம் அவர் பகிர்கின்றார். என்ன நிகழ்வது? அந்த கனவுல என்ன நிகழ்ந்தது? நம் மன்னரது வெண்கொற்ற குடை செங்கோலுடன் கீழே விழுந்து இரண்டும், வெண்கொற்ற குடை செங்கோலுடன் ரெண்டுமே விழுந்துடுச்சு. அரண்மனை வாயிலே கட்டப்பட்ட எல்லா அரண்மனை வாயிலும் ஒரு ஆராய்ச்சி மணி கட்டப்பட்டிருக்கும், நமக்கு தெரியணும். அந்த கட்டப்பட்ட ஆராய்ச்சி மணியினுடைய ஓசை என்னது? இடைவிடாது ஒலித்தது எனக்கு அந்த கனவுல. அது போல எல்லா திசையிலும் ஏதோ ஒன்று அதிர்ந்தது போல எனக்கு அந்த கனவு தோன்றியது. அந்த நேரத்துல சூரியனை இருள் விழுங்க கண்டேன் அப்படின்னு சொல்றாங்க.
சூரியனை வந்து இருள் விழுங்கிடுது. சூரியனை விழுங்க முடியுமா இருள்? ஆனால் விழுங்கி விடுகின்றது. இரவு நேரத்தில் வந்து வானவில் தோன்றி நாம் வந்து மழையும் மேகம் இருக்கின்ற நேரத்திலே பகல் நேரத்திலே நாம் வானவில்லை நாம் பார்ப்போம். ஆனால் அதற்கு மாறாக இரவு நேரத்திலே வானவில் தோன்ற கண்டேன். பகல் பொழுதிலே விண்மீன்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா மிக்க ஒளியோடு பூமியில விழுதும். பகல் பொழுதிலே விண்மீன்கள் ஒரு ஒளியோட ஒளியோட பூமியில விழுது. ஒன்றை எடுத்து ஒன்று விழுது. அது போல ஒரு கனவு. இன்னைக்கு இவ்வளவு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு தீய சகுனங்களாக எனக்கு தோன்றுகின்றது. அதனால் நமக்கு வரக்கூடிய துன்பம் ஏதோ ஒன்று இருக்கின்றது. அதனை நம் மன்னவருக்கு நாம் சென்று கூற வேண்டும். நான் கூறப் போகின்றேன். இதுதான் கோப்பெருந்தேவி தன்னுடைய தோழியிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தீக்கணா. தீக்கணாவினுடைய சாரம் இதுதான். இது இவ்வாறு சொல்லிவிட்டு கூறிய தேவி என்னப்ப மன்னன் இருக்கும் அரசவை நோக்கி சென்றார். இப்ப இந்த நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா இந்த தீக்கணா பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல பின்னால் நிகழப்போகும் ஏதோ ஒரு நிகழ்ச்சி குறிப்பாக முன்னரே உணர்த்துகின்றது. இது வந்து ஒரு நாடக பல உத்திகள்ல இது ஒரு உத்தியாக கருதப்படும். இங்கு பாண்டிமாதேவி தான் கண்ட கனவின் மூலம் பாண்டிய மன்னன் வீழ்ச்சி அடைய போவது ஏதோ ஒரு குறிப்பால் நமக்கு உணர்த்தப்படுகின்றதுன்னு சொல்லலாம். நம்ம இந்த பகுதியை ஆசிரியர் பார்த்தா அழகாக தம்முடைய பாடல் வரிகள்ல அழகாக ஏற்றிருக்கிறாரு. அங்க குடையோடு கோல் வீட நின்று நடுங்கும் கடைமணியின் குரல் காண்பேன் காண்கிறா, எல்லா திசை 14 அதிர்ந்திடும், அன்றே கதிரை இருள் விழுங்க காண்பேன் அப்படின்னு சொல்றா. எல்லா விடுங்கொடி வில் அந்த வெம்பகல் வீழும் கடுங்கதிர் மீன் எல்லாமே வந்து மாறான செயல்களாக தோன்றுகிறது. இவை காண்பேன் கான் எல்லா கருப்பம் அப்படின்ற எல்லா தீச்செயல்களும் எல்லா இது போன்ற செயல்களும் எனக்கு வந்து இந்த கனவிலே வந்தது. இந்த அறிகுறிகள் எல்லாம் ஏதோ ஒன்று நடக்கப் போகின்றது என்பதற்கான அறிகுறிகளாக இவை விளங்குகின்றன என்று தன் தோழியிடம் பரிமாறிக்கொள்கின்றார். இப்ப மன்னனை இந்த தீக்கணா பற்றி உரைப்பதற்காக மன்னனை அவரை சென்று நாடி காண வேண்டும். அரசி மன்னனை நாடி சென்ற போது தோழியர் எல்லாம் இவளுடன் வருகின்றனர். வரும்போது என்னெல்லாம் வந்து அவங்க ஒரு அரசனை காண்பதற்காக என்ன சீரெல்லாம் எடுத்து வருகின்றனர் என்பதை சொல்லுவதாக அடுத்த பகுதி அமைகின்றது. முதல் தீக்கணா. அந்த தீக்கணா சொல்வதற்காக கனாவினை பகிர்ந்து கொள்வதற்காக தன்னுடைய கணவனாகிய பாண்டிய அரசனை காண்பதற்காக தம் தோழியுடன் வருகின்றார். அப்படி வரும்போது எது போன்ற சீர்களை எல்லாம் ஏந்தி வருகின்றன என்பதை சொல்லுவதாக இந்த 2ஆம் பகுதி அமைகின்றது. கண்ணாடி ஏந்தி வருகின்றனர் சிலர், ஆடை அணிகலன்கள் எல்லாம் ஏந்தி வருகின்றனர் சிலர், மணப்பொருள் ஏந்தி வருகின்றனர், மனமான வாசனை பொருட்களை எல்லாம் ஏந்தி வருகின்றனர் சிலர், மாலை கவரி அகில் புகை முதலியெல்லாம் ஏந்தி வருகின்றனர், வேறு சிலர்லாம் ஏந்தி வருகின்றனர். யாரெல்லாம் வராங்க பாருங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வழக்குரை காதை ஒரு பெரிய உண்மையை நமக்கு உணர்த்துதுன்னு சொல்லலாம். அதாவது மாற்றுத்திறனாளி என்று சொல்லப்படுகின்ற ஊனமுற்றவர்களுக்கு வேலை வாய்ப்புகள்லாம் எப்படி அரண்மனையிலேயே வழங்கப்பட்டிருக்கின்றது தெரியுது மூலமாக நமக்கு. கூணர், குரலர், குள்ளமாக இருக்கின்றவர்கள், ஊமையர் இவர்கள்லாம் பணி செய்கின்ற வாய்ப்பு அந்த அரண்மனையில வழங்கப்பட்டிருக்கு. அவர்களும் இந்த ஊர்வலத்துல கலந்துக்கிறாங்க. அவர்களும் இளைஞரோடு குற்றேவல் செய்யும் மகளிரும் அரசியை சூழ்ந்து மன்னனை காண்பதற்காக செல்கின்றார்கள். இவர்களோடு பாத்தீங்கன்னு சொன்னா வயசாயிடுச்சுன்னு சொல்லி எந்த முதுமகளிரையும் அவங்க தள்ளியும் வைக்கல. அவர்களையும் தம்முடன் அழைத்து செல்கின்றார்கள். முதுமகளிர் நல்ல நிமித்தம் சொல்லுகின்றவர்கள் அவர்கள். முதுமகளிர் பலரும் பாண்டியன் பெருந்தேவி வாழ்க என்று உள்ளன்போடு வாழ்த்தி மன்னனிடம் எல்லாரும் ஊர்வலமா செல்லுகின்றார்கள். இவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அரண்மனையில் வந்து இவர்கள் எல்லாம் பொதுவாகவே எல்லாருமே பணிபுரிந்து கொண்டிருப்பார்கள். இவர்கள் அனைவருமே இந்த இத்தனை பரிவாரத்துடன் தேவியானவள் மன்னனை காண செல்லுகின்றார். தன் தீய கனவில் கண்டவற்றை எல்லாம் பாண்டிய மன்னனிடம் பகிர்ந்து கொள்கின்றாள். போய் மன்னனை கண்டு நாடி மன்னனை கண்டு
தன்னுடைய தீய கனவை அனைத்தையும் பகிர்ந்து கொண்டே இருக்கின்றான். அரசனானவன் நல்ல அரிமா சுமந்த அந்த அரசு கட்டிலின் மேலே அமர்ந்திருக்கின்றான். நம்முடைய தென்னவன் கோமானாகிய பாண்டியன் தேவி கூறுவதை உற்று கேட்டுக் கொண்டிருக்கிறார். தீக்கணா வந்தது என்று அவர் விளக்கிக் கொண்டிருக்கும் போது அதையெல்லாம் உற்று கேட்டுக் கொண்டிருக்கின்றார் நம்முடைய பாண்டியன். ஆடி ஏந்தினர் இதை தன்னுடைய செய்யுளிலே வர்ணிக்கும் போது, ஆடி ஏந்தினர் கலர் ஏந்தினர் அவிர்ந்து விளங்கும் அணி இழையினர் கோடி ஏந்தினர் பட்டு ஏந்தினர் கொழுந்திரையலில் செப்பு ஏந்தினர் வண்ணம் ஏந்தினர் சுண்ணம் ஏந்தினர் எல்லாத்தையும் ஏந்திக்கிட்டு வராங்கன்னு சொன்னார் இல்லையா? ஒரு அந்த அழகான அந்த ஆசிரியர் பாவலை கொண்டு வரார் பாருங்க. இத மான்மதத்தின் சாந்தி ஏந்தினர் கன்னி ஏந்தினர் பிணையல் ஏந்தினர் கவரி ஏந்தினர் தூபம் ஏந்தினர் கூட யாரெல்லாம் வராங்கன்னு சொல்றாரு. ஊனும் குரலும் ஊமும் கூடிய குறுந்தொழில் இளைஞர் செறிந்து நல்லா மிகுந்த எண்ணிக்கையில வராங்க போல செறிந்துன்ற சொல்ல அவர் பயன்படுத்துறாரு. செறிந்து சூழ்தர பாண்டி மாதேவியை சூழ்ந்து வர நரைவிரையே நறுங்கூந்தல உரைவிரையே பலர் வாழ்த்தி ஈண்டு நீர் வையம் காக்கும் பாண்டியன் பெருந்தேவி வாழ்க என்று தேவியரையும் வாழ்த்துறாங்க. வாழ்த்தி அவளை அழைத்து செல்கின்றார்கள் மன்னனிடம். ஆயமும் காவலும் சென்று அடியீடு பரசி ஏத்த கோப்பெருந்தேவி சென்று தன் தீக்கணா திறம் உரைப்ப. இப்பதான் பேசிக்கிட்டு இருக்கல, தன்னுடைய அரசனுடன் அமர்ந்து இதை சொல்லிக் கொண்டிருக்கின்றாள். உரைப்ப அரிமானேந்தி அமளி மிசை யார் இருக்கா? அரசன் அமர்ந்திருக்கின்றான். திருவியல் மார்பின் தென்னவர் கோவே. அவன் அமர்ந்து அவளுடைய உரையை கேட்டுக்கொண்டு இருக்கின்றான். இது இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்பால் என்று ஒரு சொல்ல பயன்படுத்துறாரு நம்முடைய இளங்கோவடிகள். அப்ப இது ஒரு பக்கம் நம்ம நாடகத்தில திரைப்படத்துல பார்க்கும்போது ஒரு செயல் ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் இன்னொரு செயல் நடக்கும். அதனாலதான் இப்பால் அப்படிங்கிறாரு. அங்க அது நடந்து கொண்டு இருக்கும் போது இந்த இடத்துல என்ன நடக்குது வாங்க பார்க்கலாம் நம்ம அழைப்பது போல இந்த ஒரு சொல்ல இப்பால் என்ற ஒரு சொல்ல பயன்படுத்துறாரு. அப்பதான் இங்கதான் கண்ணகியினுடைய வருகை பாண்டிய மதுரையிலே உள்ள மதுரையை ஆளுகின்ற பாண்டிய மன்னனை காண்பதற்காக பாண்டிய நெடுஞ்செழியனை காண்பதற்காக வருகின்றாள் அவள். அந்த நேரத்திலே இங்க இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கும் போது இந்த வேளையிலே கண்ணகியானவள் அரண்மனை வாயிலை அடைகின்றாள். அங்கிருந்த காவலை நோக்கி என்ன சொல்றா? வாயில் காவலனே, வாயில் காவல், இதெல்லாம் தெரிஞ்ச நமக்கு ரொம்ப அறிந்த சொற்கள் இதெல்லாம் நமக்கு. இந்த திடீர்னு உங்களுடைய மன்னனுக்கு ஏதாவது அறிவு அற்று போய்விட்டதா? நல்ல அறிவு அற்று போய்விட்டது இந்த நேரத்திலே. தீய நெஞ்சத்தால் செங்கோல் முறை தவறி நடக்கின்றாரே உங்க மன்னன், முறையினின்றும் தவறிய கொடுங்கோல் மன்னனுடைய வாயில் காவலனாக நீ விளங்குகின்றாய் என்று இவனை இழிவுபடுத்துவது போல நம்முடைய கண்ணகியினுடைய உரை நிகழ்கின்றதுன்னு சொல்லலாம். நான் யார் வந்திருக்கேன் போய் உன் மன்னனிடம் சொல்லு. பரல்களையுடைய இணை சிலம்புகளுள், இணை சிலம்புகள், இணைனாலே இரண்டுன்றது நமக்கு தெரியும். 2 சிலம்பு பெண்கள் 2 கால்களில் 2 சிலம்புகளை அணிவது வழக்கம். அந்த 2 சிலம்புகளில் ஒரு சிலம்பினை ஏந்திய கையை உடையவளாக, பரல்களை உடையன்னு சொல்ற சிலம்புகள்னாலே அதுல அந்த ஓசை வருவதற்காக சத்தத்திற்காக அந்த பரல்கள் உள்ளீடு செய்யப்பட்டிருக்கும். அந்த உள்ளீடுகளாக அந்த பரல்களை உடைய இணை சிலம்புகளில் ஒரு சிலம்பினை ஏந்திய கையாளாக ஒரு கணவனை இழந்தவளாக அரண்மனை வாயிலே ஒருத்தி வந்திருக்கிறாள் என்று உன் மன்னனிடம் சென்று அறிவிப்பாயே அறிவிப்பாயே என்று சொல்றான். அறிவிப்பாயே அறிவிப்பாய், அதாவது எந்த இடத்துல நம்ம அடுக்கு தொடர் அதிகமா பயன்படுத்துவோன்றது உங்களுக்கு தெரியும். உடனடியே போய் நீ அறிவிச்சு ஆகணும். எந்த சூழல நான் நிக்கிறேன், கணவனை இழந்து நிக்கிறேன், 2 சிலம்புகள்ல ஒரே சிலம்ப கையில ஏந்தி நிற்கின்றேன், நான் கணவனை இழந்து கடையகத்தால் நான் எங்க நிற்கிறேன், அரண்மனை வாயிலே நிற்கின்றேன். உன் மன்னனிடம் சென்று நீ அறிவிப்பாயாக, உடனடியாக அறிவிக்க வேண்டும். வாயிலோயே வாயிலோயே அறிவு அரைப்போகிய பொறியறி நெஞ்சித்து இறைமுறை பிழைத்தோன் வாயிலோயே இணையறி சிலம்பொன்று ஏந்திய கையில் கணவனை இழந்தால் கடையகத்தால் என்று அறிவிப்பாயே அறிவிப்பாய். இந்த தொடர்களெல்லாம் நம்ம பல முறை நம்முடைய காதால் நம்ம ஏற்று போனோம். ஆனாலும் ஒரு பெண் எங்கேயும் வழக்காடி நம்ம அந்த பழங்கால இலக்கியங்கள்ல நம்ம எங்கேயுமே பார்க்கல. ஆனா
கண்ணகிக்கு அதனாலதான் இந்த இடத்துல வந்து இந்த இலக்கியத்துடைய சிறப்பு வந்து கண்ணகி வந்து கதை தலைவியாக விளங்குவதுன்னு சொல்றது. வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்திழல் நமக்கு தெரியும். இவள் தன்னுடைய கால் பாதத்தை வீட்டை விட்டு வெளியே வைத்தது கூட மண்மகள் அறிந்திழல், பூமியிலே வெளியிலே வீட்டை விட்டு வெளியே இருக்கின்ற நிலப்பகுதி இவளுடைய கால் பரப்பை பார்த்து இருக்காது. அந்த அளவிற்கு வளர்ந்த ஒரு பெண் ஒருத்தி எப்படி இப்படிப்பட்ட தன்னுடைய கணவன் கள்வன் அல்லன் என்பதை நிரூபிப்பதற்காக மட்டுமே ஒரு இலக்கினை கொண்டு எதையும் யோசிக்காமல் வந்து ஒரு போராடுகின்ற ஒரு தன்மைக்கு தயாராகின்ற, போருக்கு தயாரான ஒரு பெண்ணை போல பாய்ந்து வந்து அறிவிப்பாயே என்று சொல்லும் போது அது அவளுக்கு உடனடியாக தன்னுடைய கணவன் கள்வன் நல்ல என்பதை உடனடியாக நிரூபிக்க வேண்டும் என்ற அந்த ஆக்ரோஷத்திலே அவள் சொல்லுகின்ற சொற்கள், பயன்படுத்துகின்ற அந்த அடுக்கு தொடர்கள் என்று சொல்லலாம். இவ எந்த அளவுக்கு வேகமா சொல்றாளோ அதே அளவிற்கு வேகமாக, ஏன்னா இவளுடைய அந்த உற்சாகம் இருக்கின்றது. உற்சாகமும் அந்த கட்டாயமாக செய்ய வேண்டும் என்ற அந்த குறியீடும் பாத்தீங்கன்னா இவனை தொற்றிக் கொள்கிறது என்று சொல்லலாம். வாயில் காவலன் அதே வேகத்திலே உள்ளே மன்னனை அறிவிப்பதற்காக செல்லுகின்றான். இவளுடைய வருகையை அறிவிப்பதற்காக செல்லுகின்றான். கண்ணகியின் சினங்கொண்ட தோற்றம் அல்லவா அவள் வருகின்றாள். எப்படி அந்த தோற்றத்தை கண்டு அஞ்சியவனாக பயப்படுறான். அவன் தோற்றத்தை கண்டு அஞ்சியவனாக விரைந்து சென்று மன்னனை வாழ்த்தி நின்றான். மன்னன் எப்படிப்பட்டவன்? அவன் மிகுந்த சிறந்த ஆட்சியை செய்யக்கூடியவன் பாண்டியன் நெடுஞ்செழியன். அவன் எத்தகைய சிறப்புகளை எல்லாம் கொண்டவன் என்பதை முதலிலே எப்பொழுதும் வந்து யார் வேண்டுமானாலும் அரசனை சென்று சந்திக்கலாம். ஆனால் சந்திப்பதற்கு முன் அவனுடைய சிறப்புகளை கூறிவிட்டு தாம் என்ன கருத்தை சொல்ல வேண்டுமோ அந்த கருத்தை கூறுவார்கள். அதே பாணியிலே அந்த வாயிற்காவலனும் சென்று எம் கொற்கைப்பதியின் வேந்தனே வாழ்வாயாக, தென் திசையில் உள்ள பொதிகை மலைக்கு உரிமையான தலைவனே நீ வாழ்வாயாக, செழியனே என பாண்டியனை பாண்டியனை குறிக்க பயன்படுத்தும் சொல் வந்து செழியன் என்பது. செழியனே வாழ்வாயாக, தமிழகத்தின் தென்பகுதி அவர்கள் ஆண்டதால் தென்னவனே வாழ்வாயாக. அவன் இறுதியில ஒரு தொடர் பயன்படுத்துறான். அதுதான் கொஞ்சம் முக்கியமானது. எப்பொழுதுமே வந்து பாண்டியன் வந்து நேர்மையான வழியிலே செல்லக்கூடியவன். அதனால் நீ பழி வருவதற்கு எந்த காரணமும் இல்லாதவன். அவன் மீது பழி என்பதை சுமத்தவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஆட்சியை செய்து கொண்டிருந்தவன். அவனால் பழி வருவதற்கு காரணமான நெறியில் செல்லாத பஞ்சவன் நீ நீண்ட காலம் நீ வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வாழி எம் கொற்கை வேந்தே வாழி, தென்னம்பொறுப்பின் தலைவ வாழி, செழிய வாழி, தென்னவ வாழி, பழியோடு படரா பஞ்சவ வாழி. வாயில் காவலனுடைய கண்ணகியினுடைய தோற்றத்தை மன்னனுக்கு அறிவிக்கிறான். பிறகு இப்படியெல்லாம் அவனை வாழ்த்தி விட்டு இறுதியிலே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கண்ணகி என்ன வாழ்த்தை விட்டு இப்பதான் வந்து அவ என்ன செய்தி, என்ன கருத்தை இப்ப சொல்ல போறோமோ அந்த கருத்தை வந்து இப்ப அந்த கருத்துக்கு தயாராகின்றான். கண்ணகியினுடைய தோற்றத்தை, எப்படிப்பட்ட பெண் வந்திருக்க, அவனுடைய பெயர் தெரியாது, யாருன்றது தெரியாது எனக்கு, அதனால் தோற்றத்தை வைத்து இப்படிப்பட்ட பெண் இங்கு வந்திருக்கின்றாள் என்றுதான் அவனால் சொல்ல முடியும். அதனால் அந்த கண்ணகியினுடைய தோற்றத்தை வர்ணிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அவன் ஆளாகின்றான். ஒரு பெண் ஆக்ரோஷமாக வந்திருக்கின்றாள். அவள் யாரை ஏதோ ஒன்று சாதிக்க வேண்டும், யாரையோ பழிவாங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துடன் வந்தது போல அவள் காட்சி அளிக்கின்றாள். ஆனால் இவளை பார்த்தால் பெண் தெய்வத்தை போல காட்சி அளிக்கின்றது. ஒரு மனித உருவம்தான். ஆனால் இவள் காளிகளை போலவும் பத்திரகாளியை போலவும் இவள் காட்சி அளிக்கின்றார். யார சொல்லுவோம் நம்ம? காளி என்றும் பத்திரகாளி என்றாலும் நம்ம யார சொல்லுவோம்? நம்ம தலையெல்லாம் விரித்து கொண்டு அந்த கோபத்துடன் நாக்கையெல்லாம் வெளியே நீட்டிக்கொண்டு ஒரு ஆக்ரோஷமாக ஒரு காட்சியுடன் இருக்கும் ஒரு உருவத்தை தானே நம்ம அப்படிலாம் சொல்லுவோம் நம்ம. அதனால என்ன சொல்றா, இவளை பார்த்தா கொற்றவை மாதிரி இல்ல, பிடாரி மாதிரி இல்ல,
பத்திரகாளின்னு சொல்ல போனா அவளும் பத்திரகாளியான் இருக்கா. ஆனா பத்திரகாளின்னா அவளும் கிடையாது இவ. சரி வந்து பாலைநில கடவுளான காளியான்னு பாக்குறோம், அதுவும் கிடையாது. துர்கையான்னு பார்த்தா அவளும் கிடையாது. யாரும் கிடையாது. ஆனா உள்ளத்திலே வந்து இவர்களுக்கெல்லாம் இணையான ஒரு சினத்தை தன்னுடைய உள்ளத்திலே கொண்டவளாக அவள் விளங்குகின்றாள் என்று வர்ணிக்கிறான். குருதி பீரிடும் மகிடாசுரன் இருக்கிறான் பாரு. மகிடாசுரனுடைய பிடத்தலை பிடத்தின் மேல் ஏறி கொற்றவை நிற்கின்றான். அந்த கொற்றவையா என்று பார்த்தால் நான் உற்று நோக்கிறேன், அவளும் அல்ல. சரி, இந்த 7 இருக்காங்க பத்தியா, அந்த 7 இளையவளான பிடாரியா ஒரு அந்த 6 இளையவளான பிடாரியா என்று பார்த்தா அவளும் கிடையாது. சரி, இறைவனை நடனமாக கண்டு அருளிய அந்த பத்ரகாளியா என்று பார்த்தா அவளும் கிடையாது. இந்த பாலை நில கடவுள் ஒரு இருப்பா இல்லையா காளி, அந்த காளியா என்று பார்த்தா அவளும் கிடையாது. தாரகன் என்ற ஒரு அசுரனுடைய அகன்ற மார்பை இப்படி பிளக்கிறா இல்லையா, பிளந்த அந்த துர்க்கையான் என்று பார்த்தா அந்த துர்க்கையும் கிடையாது. ஆனா என்ன, இவர்கள் தோற்றத்தை எல்லாம் கொண்டு ஒரு சினமிக்க ஒரு சினமே ஒரு உருவம் எடுத்து வந்தது போல அவள் தோன்றுகின்றாள். சினம்னா கொஞ்சம் நஞ்சம் சினம் கிடையாது. ஏன்னா இவர்கள் அத்தனை பேருடைய சினத்தையும் சேர்த்தா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு பெருஞ்சினம் கொண்டவளாக அவள் காட்சி அளிக்கின்றாள். அப்படிப்பட்டவள் ஒரு அழகிய வேலைப்பாடு அமைந்த பொற்சிலம்பை ஒன்றை கையில் ஏந்தி கொண்டு நிற்கின்றாள். பார்க்கும் போதே தெரிகின்றது அவள் கணவனை இழந்தவள் என்று. கணவனை இழந்தவளாம் அவளை சொல்றா இல்லையா, கணவனை இழந்தால் கடையகத்தாள் என்று அறிவிப்பாயே அறிவிப்பாயேன்னு சொல்றா இல்லையா. அதனால கணவனை இழந்தவளாம் அவள் நம் அரண்மனை வாயில் முன்னே வந்து நிற்கின்றாள் என்று அவளுடைய தோற்றம் குறித்து சொல்றான். அவன் யார போலெல்லாம் இல்ல, அவ அடர்த்தெழும் குருதி அடங்கா பசுந்துணி பிடர்த்தலை பீடம் ஏறிய மடக்கொடியான் பார்த்தேன் நான். வெற்றிவேல் தடக்கை கொற்றவையான் பார்த்தேன் கிடையாது. 6 இளையணங்கு இறைவனையே ஆடல் கண்டருளிய அணங்கு சூருடை கானக முகந்த காளி அப்படியான்னு பார்த்தா அவளும் கிடையாது. தாரகன் பேருரம் கிழிக்கிறாள் இல்லையா, அந்த பெண்ணான்னு பார்த்தா அவளும் கிடையாது, பெண்ணும் அல்லல். ஆனால் அவளை பார்த்தால் என்ன தோன்றுகின்றது, செற்றனல் செகிர்த்தனல், மிகுந்த கோபம் கொண்டவள் செகிர்த்தவள். செற்றனல்னா அழிக்கிறது, செரு, யாரையும் அழிக்க வேண்டும் என்ற ஒரு தோற்றத்துடன் அவள் வந்திருக்கின்றாள். பொற்சிலம்பு ஒன்று ஏந்திய கையள் கணவனை இழந்தால் கடையகத்தாள், கணவனை இழந்தால் கடையகத்தாள். இந்த பஞ்சவன்ற பழியோடு படரா பஞ்சவன் சொல்லி ஒரு சொல்ல பயன்படுத்துறா இல்லையா நம்முடைய வயிற்காவலன். இது வரைக்கும் பாண்டிய மன்னன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எந்த பழிக்கும் ஆளானது கிடையாது. அரசியல் நீதியிலிருந்து சற்றும் தவறாத அரசாட்சி செய்தவர். அப்படிப்பட்டவரிடம் தன்னுடைய நீதியை கேட்பதற்காக இவள் வந்திருக்கின்றாள். இந்த பகுதி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கண்ணகி சினத்தாலும் உருவத்தாலும் மக்கள் தன்மையில இருந்து இவள் மானிட பிறவிதானே, அப்படி இருந்தாலும் அந்த சினத்தாலும் இவளுடைய உருவத்தாலும் அந்த கோபத்தினால உருவமே வேறுபடுகின்றது அல்லவா, அந்த தன்மையிலே மக்கள் தன்மையிலிருந்து வேறுபடுகின்றாள். அவள் வேறுபட்டு பொற்றவை முதலிய தெய்வ மகளிரை போல காணப்பட்டாள். ஆனா இவ தெய்வ மகளிரால் நானும் பலமுறை பார்க்கின்றேன், அவர்களைப் போலதான் காட்சி அளிக்கின்றாள். ஆனால் அவர்கள் அல்லல் இவள் என்பதை எல்லாம் சொல்றோம். எத்தனை இவரு இல்லை அவரு இல்லை யாருமே கிடையாது அப்படின்றப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு எடுத்துக்காட்டா ஒரு இந்த தாரகன் பேருரங்கெடுத்த பெண்ணும் அல்லல் அப்படின்னு ஒரு தொடர் பயன்படுத்துறாரு இல்லையா. அந்த தாரகன் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாவிட பெரும் வரங்களை எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு இருப்பான், தேவர்களை பெருந்துன்பங்களுக்கு ஆளாக்குவான். இதையெல்லாம் நெடுநாளாக கண்டு கொண்டிருந்த நாரதருக்கு மிகுந்த சினம் கொண்டு என்ன பண்றாரு, போய்
சிவபெருமானிடம் வந்து தஞ்சமடைந்து இவன் செய்யாத அவலங்களே கிடையாது என்று தாரகனை பற்றி சிவபெருமானிடம் போய் சொல்றாரு நாரதர். சிவன் வந்து தாரகனை கொல்ல என்ன பண்றாரு? அப்பதான் சப்த கன்னியர்களை, இந்த 7 கன்னியர்கள் சொன்னோம் இல்லையா, இந்த 7 கன்னியர்களை அனுப்புறாரு. அவர்கள் வந்து ஆனா அந்த 7 கன்னியர்களால சமாளிக்க முடியல அந்த தாரகனை. அவர்கள் வந்து தோற்று விடுகிறார்கள். அவர்கள் சிவன் என்ன பண்றாரு? சரி என்ன செய்வது, அடுத்தது என்ன செய்வது என்று யோசனை செய்து தன்னுடைய கோபத்தால தன்னுடைய கண்களை திறக்கும் போது என்ன ஆகுது? அவர் ஏற்கனவே திருநீலகண்டர் அல்லவா, அவருடைய கழுத்திலே பார்க்கடலை கடையும் போது ஏற்பட்ட விஷம் அவருடைய கழுத்துல இருக்கு இல்லையா, அதனால அந்த இவர் கோபத்தை அந்த கோபமாக கண்களை விழித்து நோக்கும் போது என்ன ஆகுது? அந்த கண்களின் வழியாக விஷமானது வெளியே வந்து என்ன ஆகுது? அது இருந்து ஒரு கரிய தேவி வந்து தோன்றுகின்றார். பத்திரகாளி தோன்றுகின்றாள். அந்த பத்திரகாளிக்கு ஒரு சிறப்பான ஆயுதங்களை எல்லாம் கொடுத்து தாரகனை கொல்வதற்கான ஏற்பாடுகளை செய்கின்றார் சிவபெருமான். பத்திரகாளி தாரகனுடன் போரிடுறார். தன்னுடைய உடலிலிருந்து ஒரு கொடிய மிருகத்தை ஒன்று வர வைக்கின்றார். அது அந்த தாரகனுடைய ரத்தத்தை வந்து நக்கி அனைத்தையும் உறிஞ்சி குடித்து விடுகின்றது அந்த மிருகம். பிறகு என்ன பண்றா? பத்திரகாளி அப்பயும் கோபம் அடங்கல அவளுக்கு. அந்த தன் உருவத்தை, ஓரமான தன்னுடைய உருவத்தை காண்பித்து என்ன பண்றா? அவனை பிடித்து, தாரகனை பிடித்து தன்னுடைய மடியிலே அமர வைத்து கிடத்தினாள். கிடத்தி வைத்து அவனுடைய தலையை வந்து கிள்ளி போடுறா. அப்படியே தலையை கிள்ளி போட்டா. பிறகு அவன் முக்தி அடைந்து விடுகின்றான். இது போன்ற ஒவ்வொரு போராட்டத்திலையும் வெற்றி பெறுபவர்கள் இவர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அம்பிகையினுடைய பல அவதாரங்கள்னு சொல்லுவோம் நம்ம. அது போன்று பலவிதமான கோபமான சினத்தை உடைய அந்த பல பிறவிகளாக அவள் காட்சி அளிக்கின்றாள் நம்முடைய கண்ணகியானவள். 7 கன்னியருள் அறுவருக்கு இளையல்னு சொல்லுவோம் இல்லையா, பிரம்மை, மகேஸ்வரி, கௌமாரி, வராகி, இந்திராணி, சாமுண்டி இவர்கள் அனைவருக்கும் இளையவளாக இந்த பிடாரி இருக்கின்றாள். பார், அந்த பிடாரியுடைய உருவத்தை போல கூட இவள் காட்சி அளிக்கின்றாள். வீட்டுல கூட யாரையாவது ரொம்ப அதிகமா கோபமா சண்டை போடுறவங்க இவர்கள் எல்லாம் என்ன சொல்லுவோம்ப்பா, பிடாரி போல சண்டை போடுது போது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ப அந்த அளவுக்கு மிகுந்த ஆக்ரோஷமாக போரிடக்கூடியவள் அந்த பிடாரி. அவளா கூட இல்ல. அவ இவ்வளத்தையும் சொல்லிட்டு, செற்றனல் போலும் செயிர்த்தனல் போலும் பொன்னாலாகி சிலம்பை ஒன்றை ஏந்திய கையிலாக விளங்குகின்றாள் அவள் என்று மன்னனுக்கு கண்ணகியை குறித்து ஒரு அறிமுக உரை ஆற்றுகின்றான் அவன். மன்னனுக்கு இதையெல்லாம் வாயில்காவலன் சொல்லுவதையெல்லாம் உற்று நோக்கிய மன்னன் வருக மற்றவள் தருக என்ற தொடர் அங்க பயன்படுத்துவார் இளங்கோவடிகள். சரி, நீ அவளை அழைத்து இங்கே வர வேண்டும் என்று ஒரு ஆணையிடுகின்றான். மன்னன் வந்து வாயிற்காவலனுக்கு ஆணையிடுகின்றான். வாயிலோன் வழிகாட்ட கண்ணகியும் வந்து உள்ளே, அரண்மனை உள்ளே அரசன் வீற்றிருக்கும் அந்த அரண்மனைக்கு வருகின்றாள். கண்ணகியை பார்த்தவுடன் தன்னுடைய ஆணைப்படி வாயிற்காவலனும் கண்ணகியை அழைத்து வந்து விடுகின்றான். பார்த்தவுடன் தம் முன் வந்து நிற்கின்றாள். பார்த்தவுடன் நீர்வார் கண்ணை எம்முன் வந்தோய் யாரையோ நீ மடக்கொடியோய் ஒரு தொடர் பயன்படுத்துவார். அவ வரும்போதே கண்கள்ல நீர் பெருகி கொண்டு ஓடி வருகின்றாள். நீர் ஒழுகும் கண்களுடன் எம்முன் வந்து நிற்கின்றாயே, மடக்கொடியோய்றார். மடன இளமையான பெண்ணே நீ யார் என்று கேட்கின்றார். உடனே என்ன சொல்ற, அடுத்த சொல்ல அவர் பயன்படுத்த தொடர் என்ன? ஏன் இந்த கேள்வியை கேட்டோடு மன்னனையே சிந்திக்க வைத்தவள் நம்முடைய கண்ணகி. தேரா மன்னா, ஒரேதான் ஆரம்பிக்கிறது. ரொம்ப முக்கியமான பகுதின்றது நமக்கு தெரியும். நமக்கு தேரா மன்னா, எதையும் ஆய்வு செய்து உண்மை அறியாத மன்னனே.
ஆய்வு செய்ய வேண்டும். ஒரு நிகழ்ச்சியை நாம் நடத்துவதற்கு முன் இது நாம் செய்வது சரியா இல்லையா என்று ஒன்றுக்கு பலமுறை யோசித்து ஆய்வு செய்து ஒரு செயலை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஆனால் அந்த அறிவு கூட இல்லாத மன்னனே என்று தேரா மன்னா, எப்படி ஒரு வீட்டிலே இவ்வளவு காலமாக மண்மகள் அறிந்தில்லாத ஒரு கோலத்தை உடையவளாக இருந்த ஒரு கண்ணகி இப்படி ஒரு வாதம் செய்கின்ற, மன்னனிடம் வாதம் செய்கின்ற ஒரு நிலைமைக்கு ஆளாகின்றாள். எப்படி அந்த அளவிற்கு ஒரு வழக்கு திறமை அவளுக்கு வந்தது? வாத திறமை எப்படி வந்தது? அவளுக்கு இப்பொழுது தன்னுடைய கணவன் கோவலன் கள்வன் அல்லன் என்பதை நிரூபிக்க வேண்டும். அது ஒன்றுதான் அவளுக்கு இலக்கு. அதற்காக மன்னனிடமோ யாரிடமோ இறங்கி, எந்த அளவிற்கு இறங்க வேண்டுமோ இறங்கி தன்னுடைய நியாயத்தை எடுத்து கூற அவள் தயாராகிவிட்டாள். என்ன சொல்லுகின்றாள்? ஒரே ஒரு முறை, நான் தான், நீ கொன்னுட்டியப்பா என்னுடைய கணவனை, அவன் பேர் வந்து கோவலன், அவன் மனைவி நான் கண்ணகின்னு அதை ஒரே தொடர்ல சொல்லிட்டு போகலாம். அறிமுகப்படுத்தி, தன்னை அறிமுகப்படுத்தி இருக்கலாம். ஆனால் ஒரு 11, 12 அடிகளுக்கு பிறகுதான் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். அப்ப அந்த 11, 12 அடிகள்ல அவ என்ன பேச போறா? என்ன சொல்லியிருப்பா அவ? எல்லாம் நமக்கு இது தெரிஞ்சது. ஆனா எப்படி வந்து பாருங்க, எல்லா விதமான வீட்டிலே இருந்தாலும் அவள் எத்தகைய அறிவுடையவளாக இருக்கின்றாள், எத்தகைய ஞானம் உடையவளாக இருக்கின்றாள், உலக அறிவுடையவளாக அவள் இருக்கின்றாள் என்பது அவளுடைய வாதத்தின் மூலமாக நமக்கு நன்கு தெளிவுபடுகின்றதுன்னு சொல்லலாம். அதனால் தானே அவள் கதை தலைவியாக விளங்க முடிகின்றது. அவள் தேவர்களே வியக்கும்படி ஒரு புறாவினது துன்பத்தை நீக்கியவன் நம்முடைய சிபி சக்கரவர்த்தி. அவன் ஒரு செங்கோல் மன்னன். அவன் ஒருவன் தனது அரண்மனை வாயிலில் கட்டப்பட்ட ஒரு ஆராய்ச்சி மணியை இடைவிடாது அசைத்து ஒலித்தது ஒரு பசு. அந்த ஒரு பசுவினுடைய துயரத்தை எண்ணி அந்த பசுவின் துன்பத்திற்கு காரணமானவன் யாரு? தனக்கு இருக்கின்ற ஒரே அரும்பெறல் புதல்வன், தனது அரும்பெருள் மகன். தான் செய்த பெரிய தவற்றிற்காக அவன் அரும்பெருள் மகன் என்று கூட நினைக்காது அவனை தனது தேர் சக்கரத்திலே இட்டு கொன்றவன் என்னுடைய செங்கோல் வேந்தன் மனுநீதி சோழன் என்கின்றான். முதல்ல சிபி சக்கரவர்த்தி பத்தி சொல்றான். அவன் ஒரு சோழ மன்னன். அடுத்தது மனுநீதி சோழனை பற்றி சொல்றான். ஏன்னா இவளுடைய ஊர் வந்து புகார் அல்லவா, சோழ நாட்டு தலைநகரிலே இவள் வாழ்ந்தவன். இப்படி இவர்களெல்லாம் ஆட்சி செய்த, அருளாட்சி செய்த, சாதாரண ஆட்சி செய்த, அருளாட்சி செய்த ஒரு பெரும் புகழை உடைய புகார் நகரமுடைய ஊர். நான் எங்கிருந்து வரேன்? புகார் நகரத்திலே வருகின்றேன். ஆனால் அந்த புகார் நகரமானது எத்தகைய புகழை உடையது? இப்படிப்பட்ட செங்கோல் ஆட்சி செய்த மன்னர்களை எல்லாம் உடையது அந்த புகார் நகர். அந்த புகார் நகரிலே மிக்க புகழுடன் விளங்கும் பெருங்குடி எனப்படும் வணிக மரபிலே தோன்றியவர் மாசாத்துவான் என்னும் வணிகர். மாசாத்துவான் என்னும் வணிகர். அவனது மகனாக தோன்றியவன் வாணிகம் செய்து இனிமேலாவது நம்ம வாழ்க்கையில உருப்படியாக வாழ வேண்டும் என வாழ்தலை விரும்பி ஊழ்வினை காரணமாக மதுரைக்கு செல்ல உந்தப்படுகின்றான் கோவலன். ஊழ்வினை காரணமாக என்ன சொல்றா? உனது பெரிய நகரமாகிய மதுரையிலே புகுந்து இங்கு அத்தொழிலுக்கு முதலாகிய என்னுடைய கார் சிலம்புகளில் ஒன்றினை விற்பதற்கு வந்து, யார் வந்துன்றதை இனிமேல் சொல்ல போறான். அந்த தொழிலுக்கு இப்ப முதல் வைக்கணும், ஏதோ ஒரு தொழில் செய்யணும், அந்த தொழிலுக்கு முதல் வைக்கணும். தன்னுடைய கார் சிலம்பை கொடுத்து அனுப்புகின்றால் தன்னுடைய கணவனாகிய கோவலனிடம். அந்த கார் சிலம்புகளில் ஒன்றினை விற்பதற்கு வந்து மன்னனை பார்த்து சொல்லுகின்றார், உன்னால் கொலைகளப்பட்ட கோவலன்
வாழ்வதற்கு இப்பதான் அவன் விரும்பி வரான், இப்பயாவது உருப்படியா இனிமேல் நாம் வாழ்விலே வாழ்வோம் என்று. ஆனால் உன்னால் அநியாயமாக கொலை செய்யப்பட்டவன் கோவலன் என்பான். அவனது மனைவிதான் நான், என் பெயர் கண்ணகி என்று தன்னுடைய உரையை முடிக்கின்றார். யாரையோ நீ மடக்கொடியோய் என்று ஒரு தொடரை கேட்பதற்கு எத்தனை பெரிய விடை வருகின்றது பாருங்க. தான் வாழ்ந்த ஊரினுடைய பெருமை, அங்கே தன்னுடைய வணிக குலத்தினுடைய பெருமை, அந்த குலத்திலே தோன்றிய தன்னுடைய மாமனாருடைய பெருமை, அந்த மாமனாருக்கு மகனாக தோன்றி எதற்காக இந்த மதுரைக்கு வந்தான் தன் கணவன் என்று அவனுடைய கருத்தினை சொல்லி, பிறகு இப்படிப்பட்ட இவனுடைய மனைவி நான் என்று அந்த அறிமுகப்படுத்துகின்ற பாங்கு பாருங்க. இது எத்தனையோ படித்தவர்களுக்கு, எவ்வளவோ அவர்களுக்கெல்லாம் மெத்த படித்தவர்கள், அரசர்கள், சான்றோர் பெருமக்கள் யாருக்குமே வருமானம்லாம் இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஐயமா தான் இருக்கு. எனக்கு எப்படி ஒரு இவ்வளவு அழகான இடமும் எந்த அளவுக்கு பயன்படுத்திருப்பாரு. நான் தான் நீ கொண்டுட்டியே கோவலன், அவனுடைய மனைவிதான் கண்ணகின்றதை அவன் நேரடியா சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லையா? இல்லை, நான் சாதாரண பெண் கிடையாது, எப்படிப்பட்ட குலத்திலே தோன்றியவள், யாருக்கு நான் மருமகளாக வாய்ப்பு பெற்றேன், யாருடைய மனைவி நான் என்பதையெல்லாம் அப்படியே ஒரு படிநிலையாக ஸ்டெப் பை ஸ்டெப்னு சொல்லுவோம் இல்லையா? அது போல ஒரு படிநிலையாக சொல்லிக் கொண்டே வந்து இறுதியிலே தனது பெயர் கண்ணகி என்று தன்னை அந்த அறிமுகப்படுத்துகின்ற அந்த பாங்கு இருக்கு பாருங்க. இது எந்த இலக்கியத்திலுமே பார்க்க முடியாது. இலக்கியம் மட்டும் இல்ல, இது வந்து நம்ம நடைமுறை வாழ்க்கையில கூட அது பார்க்க முடியுமா என்னங்கிறதுலாம் எனக்கு தெரியல. ரொம்ப இந்த இந்த வழக்குரை காதையை நான் வந்து மாணவ மாணவியருக்கு பாடம் எடுக்கும் போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எனக்கு அப்படியே நான் வந்து மனம் விரும்பி உவந்து எடுப்பேன்னு சொல்லணும். ஏன்னா இதையெல்லாம் வந்து ஒரு அந்த அளவுக்கு எப்படி இப்படிப்பட்ட காப்பியத்தை இதனால்தான் வந்து நெஞ்சை எழுதும் சிலப்பதிகாரம் சரி நம்முடைய மகாகவி சொன்னாரா என்ன அப்படின்லாம் தெரியல எனக்கு. எவ்வளவு ஒரு அழகாக வந்து கருத்துக்களை சொல்ற விதத்துல கூட ஒரு முறையாக சொல்லி ஒரு பெண்ணை வந்து எப்படி அறிமுகப்படுத்தி கொள்ள வேண்டும், தன்னுடைய தமிழருடைய பண்பாடு அந்த இடத்துல அந்த 12 அடிகள்ல பாத்தீங்கன்னா தமிழருடைய முழு பண்பாடு வந்து புதைந்திருக்குதுன்னு சொல்லலாம் இந்த அடிகள்ல. நீர்வார்க்கண்ணை எம்முன் வந்தோ யாரையோ நீ மடக்கொடியோன்னு ஒரு கேட்டதுக்கு தான் என்ன சொல்றா, தேரா மன்னா செப்புவது உடையே, எப்படிப்பட்ட குலம் என்னுடைய குலம், எள்ளரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லுரு கொண்கோன் தீர்த்தோன் சிபி சக்கரவர்த்தி, வாயிற்கடைமணி நடுங்க ஆவியின் கடைமணி முகுனிய நெஞ்சு சூட தான் தன் அரும்பெரும் புதல்வனை ஆழியின் மடித்தோன், சக்கரத்திலேயே வைத்து நசுக்கி உயிரை மாய்த்தவன் மனுநீதி சோழர். இப்படிப்பட்ட புகார் அல்லவா என்னுடைய ஊர், நான் வாழ்ந்த ஊர், இந்த சோழர்களுடைய தலைநகராக விளங்கும் புகார் நகரம் என்று ஊரினுடைய பெருமையே எப்படி பேசுகின்றாள் பாருங்க. இப்படிப்பட்ட சிறப்பின் இசை விளங்கு பெருங்குடியிலே தோன்றியவன், புகழ் விளங்கிய பெருங்குடி வணிக குலம். அப்ப அந்த பெருங்குடி என்றாலே அது வணிக குலம் தானா? அந்த வணிக குலத்திலே தோன்றியவன் மாசாத்து வாணிகன், அவனுடைய மகனையாக அவனுக்கு மகனாக பிறந்து எதற்காக இங்க வந்து உன்னுடைய ஊரான மதுரைக்கு வருகின்றான்? அவன் வாழ்தல் வேண்டி, வேற எங்கன்னா போயிருக்கலாம் இல்லையா? அதனாலதான் அந்த இடத்துல அந்த அந்த சொல்ல பயன்படுத்துறா பாருங்க, ஊழ்வினை துறப்ப. வேற ஏதாவது ஊருக்கு போயிருந்தா அந்த நிலைமை வந்திருக்காதே, கோவலனுக்கு இப்படி ஒரு காப்பியம் எழுந்திருக்காதே. அதனால் அந்த இடத்துல அந்த சொல்ல ஊழ்வினை உறுத்து வந்து விட்டு 3 உண்மைகள்ல ஒன்று இல்லையா, அது கோவலனுக்கு தான் பொருந்தும். ஊழ்வினை துறப்ப சூழ்கடல் மன்னா நின்னகர் புகுந்து உன்னுடைய மதுரைக்கு வந்து இங்கு என் கால் சிலம்பு பகர்தல் வேண்டி, என்னுடைய 2 சிலம்புகளுள் கால் சிலம்பு 2 ஒன்றினை பகர்தல்னா விற்றல், விற்பதற்காக நின்பால் கொலைகளப்பட்ட வந்து உன்னால் கொலை செய்யப்பட்டவன் கோவலன், அவனுடைய மனைவி கண்ணகி என்பது என் பெயரே என்று தன்னுடைய அறிமுகத்தை அந்த இடத்துல முடிக்கிறான். தேராமண்ணா அந்த ஒரு சொல்லு போதும்ல, அந்த இடத்துல ஆரம்பிக்கும் போது இத எதையும் ஆராய்ச்சி செய்யறதுக்கு அறிவு உனக்கு அந்த நேரத்துல போயிடுச்சு. அதனாலதான் அங்கேயே கேட்கிறா, அறிவு அறை போகிய பொறியேறு நெஞ்சத்து இறைமுறை பிழைத்தோன் வாயில் உயிர்.
அறிவு அறை போயிடுச்சு. எப்படி அறிவு இருக்கணுமோ அந்த அறிவு இல்லையே, அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே உன்னுடைய மன்னவன் போய்விட்டானே என்று அந்த இடத்திலேயே வந்து மன்னவனுடைய எப்படி மன்னவன் வந்து எப்படி செய்ய வேண்டிய அந்த செங்கோல் ஆட்சியிலிருந்து எப்படி அவன் தங்கி அரச முறை என்றாலே எப்படி செய்ய வேண்டும், செங்கோல் ஆட்சி செய்ய வேண்டும் இல்லையா, அதிலிருந்து அவன் எப்படி தப்பிவிட்டான் என்பது அங்கேயே அவனுக்கே தன்னுடைய வாய்க்காவலனுக்கே சொல்றான். ஏன்னா இப்படிப்பட்ட மன்னனுக்கான வாய்க்காவலன் என்பதை அவனை வந்து அவனையே ஒரு இழிவுபடுத்துவதாக அந்த இடத்துல நமக்கு ஆசிரியர் வந்து அந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அந்த ஏசா சிறப்புன்னு சொல்றா பரதான், பழி கூறப்படாத பழஞ்சிறப்பினை உடைய நகரம் அந்த புகார் நகரம். அந்த புகார் நகரத்திற்கு புகார் நகரத்தை தோன்றிய நம்முடைய கணவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரலாமா என்பதை தம்முடைய ஊரையும் அந்த விட்டு கொடுக்காமல் அவள் சொல்லுகின்றாள். இந்த 12 அடிகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பகுதியில அரசன் மீண்டும் தன்னை வினவுவதற்கு இடமின்றி, அதாவது அரசனுக்கு தன்னை அறிமுகம் செய்து கொண்டாள்ல, இன்னொரு கேள்வி அவன் திருப்பி நம்மள கேட்க கூடாது. தன்னை வினவுவதற்கு இடமின்றி கூற வேண்டிய அனைத்தையும் அந்த 12 அடிகள்ல அவர் சொல்றான். கூற வேண்டிய அனைத்தையும் குறைபடாது கூறி கண்ணகி வழக்கு உரைக்கின்ற அந்த திறமை இருக்கு பாருங்க, அது எப்படிப்பட்ட பெரும் வழக்குரைஞர்களெல்லாம் கூட வென்று விட்டதா பொருளாகும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான எதிர்வாதமே இருக்கக்கூடாது சொல்லும் அளவிற்கு இவள் தன்னுடைய வாதத்தை அங்கே வைக்கின்றாள். இருந்தாலும் மன்னன் என்ன யோசிக்கிறாள் சொல்லும் போது, நம்ம ஒரு கல்வனை தானே கொன்றோம், இவன் என்ன என்னென்னவோ சொல்லிக்கிட்டு இருக்கா இந்த பெண்ணு. சரி, பெண் அணங்கே தெய்வமாக, அவ்வளவு தெய்வமாக அவன் காட்சி அளிக்கின்றான். பெண் அணங்கு, என்ன அணங்கு, காட்டில் வாழும் தெய்வமாக காட்சி. அதனால் பெண் அணங்கே, கல்வனை கொல்வது செங்கோல் முறைமைக்கு மாறானது கிடையாது. அவன் உன்னுடைய கணவன் வந்து கல்வனாச்சே, அவனை கொல்வது எந்த விதத்துல வந்து அநியாயம் சொல்ல முடியும்? நீ அப்படிலாம் சொல்ல முடியாதுமா. முறை தவறாத அரச நீதியை தான் நான் செய்கின்றேன். தேரா மன்னான்னு சொல்லிட்டா இல்லையா, அது மனசுல இருந்துட்டே இருக்கும் இல்லையா மன்னவனுக்கு. நான் எப்படிப்பட்ட அரச ஆட்சி செய்கின்றேன்? முறை தவறாத அரச நீதியைத்தான் நான் செய்கின்றேன், அந்த நீதியைத்தான் நான் பின்பற்றுகின்றேன் என்று அவருக்கு சொல்றேன். பெண்ணனங்கே கல்வனை கோரல் கடுங்கோல் அன்று வெள்வேல் கொற்றம் கான், நான் சிறந்த முறையிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றேன் என்று அவளுக்கு அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் விளக்கம் சொல்றான். ஆனா கண்ணகி விடுவாளா? ஒரே நோக்கம், தன்னுடைய கணவன் கல்வன் அல்லன் என்பதை நிரூபிப்பதுதான் அவளுடைய ஒரே நோக்கம். கணவனை கல்வனை கோரல் கடுங்கோல் அன்றுன்னு சொல்றார் இல்லையா மன்னன். அது கேட்ட கண்ணகி என்ன பண்றா, நல்ல முறையில் ஆராய்ந்து பார்க்காமல் ஆட்சி செய்கின்ற மன்னனே, கொற்கை வேந்தனே அப்படிங்கிறான். என் கால் பொற்சிலம்பு மாணிக்க கற்களை உள்ளீடு பரல்களாக உடையது. இப்ப கூட என்ன சொல்றா, ஐயோ நான் வந்து எப்படியாவது இந்த அரசு நம்மளுக்கு குறை சொல்லணும்னு கிடையாது, ஆனாலும் அவனே வந்து திருப்பியும் இவளிடம் வந்து மாட்டிக்கொள்வது போல கல்வனை கோரல் கொடுங்கோல் என்று அப்படின்ற ஒரு தொடரை பயன்படுத்தியிருப்பான். திருப்பி அவ கண்ணகியிடம் அந்த வழக்கறிஞரிடம் மாட்டிக்கொண்டது போல கண்ணகியிடம் மாட்டிக்கொள்கின்றான். திருப்பியும் என்ன சொல்றா, நல்ல முறையில் ஆராய்ந்து பார்த்து செயல்படாத கொற்கை வேந்தன் நீ, என் கால் பொற்சிலம்பு எதை உள்ளீடாக கொண்டிருக்கு, அதுக்குள்ள என்ன இருக்கு, மாணிக்க கற்கள் இருக்கு, அதை பரல்களாக, பரல்கள் அல்லது அரின்னு சொல்லுவோம், அந்த உள்ளத பொற்சிலம்பு உள்ள போடுவோம் இல்லையா, சிலம்புக்கு உள்ளே போடுவோம் இல்லையா, அந்த உள்ளீடு வந்து பரல்கள் அல்லது அரி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம உள்ளிடை இவ்வளவு அழகா வர்ணிக்கிறார் இவர். நல்ல இடை, நல்லா அழகான பெண் அல்லவா இவன். நற்றிடம் படரா கொற்கை வேந்தே என் கால் பொற்சிலம்பு மணியுடை அரியே. மணின்றது இந்த இடத்துல மாணிக்க கற்கள் குறிக்கும். அரின்றது நான் சொன்னல உள்ளே போடப்படுகின்ற அந்த பரல்கள்னு சொன்னேன். அந்த சிலம்பு ஒலிக்க வேண்டும். நம்ம நடக்கும்போது, பெண்கள் வந்து நடக்கும்போது சிலம்பு ஒலிக்க வேண்டும். அதுதான் வந்து ஒரு வருவதற்கான அது ஒரு அடையாளமாக கூட இருக்கலாம். அந்த ஓசை கேட்பது என்பது அந்த சிறு சிறு
அந்த கற்கள், அதாவது நவரத்ன கற்கள் ஏதாவது உள்ள போடுவாங்க இல்லையா? இப்ப மாணிக்க கற்களால் யாரையுமே போட முடியாது. ஏன்னு சொன்னா மாணிக்கம் வந்து மிகவும் விலை உயர்ந்தது. மாணிக்க கற்கள் மிகவும் விலை உயர்ந்தன. அந்த கற்களை உள்ளீடாக பரல்களாக கொண்டு இவள் சிலம்பணிந்திருக்கின்றாள் சொன்னா, இவள் வந்து அரசரை காட்டிலும் பெரும் வணிக குடியிலே தோன்றியவள் என்பதற்கான அடையாளம். சிலம்பினுள் மாணிக்க பரலிடுது ஒரு அரியதொரு நிகழ்ச்சின்னு சொல்லலாம். எல்லாமே முத்துதான் போடுவாங்க அந்த சிலம்பில். ஆனா இவள் மாணிக்க கற்களை உள்ளீடு செய்து அந்த சிலம்பினை அணிந்திருக்கின்றாள். இது ஒரு உண்மையாவே ஒரு அரியதொரு நிகழ்ச்சின்னு தான் சொல்லலாம். பாண்டிய மன்னனுடைய அரண்மனையில் இருக்கின்ற அவ்வளவு பெரிய ராஜ்யத்தை கொண்டிருக்கின்றான். அவனுடைய அரசையினுடைய அந்த சிலம்பை பார்த்தீங்கன்னு சொன்னா முத்துப்பரல்களைத்தான் கொண்டிருக்கின்றன. அதைவிட பல மடங்கு செல்வத்திலே வளமையிலே உயர்ந்தது இந்த மாணிக்க கற்கள். அதனால என்ன சொல்றா, என்கார் பொற்சிலம்பு மணியுடை அரியே. வேற யாருடைய கார் பொற்சிலம்பிலும் மாணிக்க கற்கள் இருக்காது, என்னுடைய கார் பொற்சிலம். என்ன ஒரு நம்பிக்கையா பேசுறா பாருங்க. தன்னுடைய குல பெருமையும் அந்த இடத்துல அவ சொல்லிட்டு இருக்கா. தான் எப்படிப்பட்ட குலத்திலே தோன்றியவள், எப்படிப்பட்ட குலத்திலே வந்தவனுக்கு தான் மனைவியாக விளங்குகின்றேன் அப்படின்றது தன்னுடைய குலப்பெருமையை எங்கெல்லாம் சொல்ல முடியுமோ மன்னனுக்கு எடுத்து, நீ அரசனாக இருக்கலாம், ஆனால் நான் எப்படிப்பட்ட குலத்திலே வந்தவள் என்பதை அடிக்கடி அவனுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கான். ஏனென்றால் நீ செய்வது, நீ அரச மரபிலே தோன்றிருக்கலாம், நீ செம்மாந்திருக்கலாம், அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், ஆனா உன்னுடைய அரசாட்சி செய்ய வேண்டிய முறையிலிருந்து நீ தவறிவிட்டாயே என்பதை மன்னனுக்கு ஒவ்வொரு இடத்துலயும் அவ சொல்லிக்கிட்டே இருக்கா. அந்த இடத்துல இது மன்னன் கேட்கிறான் இல்லையா, அறிவதற்கு தகுந்த சான்று வேணும். இப்ப சரி, நான் கண்ணகியை பாராட்டுறான் அந்த இடத்துல. தேன்மொழி உரைத்தது செவ்வாய் நல்மொழி அப்படின்ற. அம்மா தேன்மொழியை நீ ரொம்ப நல்ல உரைகளை பேசுற, நான் பாராட்டுறேன்னு சொல்லி பாராட்டை விடுவிக்கிறான். அவனையே அறியாவது பாராட்டுகின்ற அந்த மனம் வந்துருது அவனுக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட இவள் வாதத்தை வைக்கின்றாள் அந்த இடத்திலே. நல்லதம்மா, நீ கூறிய சொற்கள்லாம் மிகுந்த நல்ல சொற்கள் எல்லாமே. எமது சிலம்பு முத்துக்கள், புரியுதா? முத்துக்கள் எமது சிலம்புன்றது எம்முடைய அரசினுடைய சிலம்பு வந்து முத்துக்களை உள்ளீடாக உடைய பரல்களை உடையது அப்படின்றது சொல்றான் மன்னனும் சொல்றான். அவதான் சொல்லிட்டா இல்லையா, மாணிக்க பரல்களை உடையதுன்னு சொல்லிட்டு. அதனால யாமுடை சிலம்பு முத்துடைய தருக என தன் முன் வைப்ப. என்ன சொல்றா, தருக உன்னுடைய சிலம்பனித்தா. தன்னுடைய சிலம்பையும் எடுத்துட்டு வர சொல்றான், வந்து முன் வைக்கிறான். இப்ப இந்த முத்துடைய சிலம்பையும் முன்ன வச்சிருக்கான். இப்ப இவ கையில ஏந்தி இருக்கா இல்லையா, கண்ணகி அணிமணிக்கால் சிலம்ப கையில ஏந்தி இருக்கிறா இல்லையா, அந்த சிலம்ப அவளே உடைக்கின்றாள், வேகமாக உடைக்கின்றாள். ஒரே உடைப்பிலே அது உடைச்சிடணும். அவ வந்து இப்ப நல்ல பொற்தொழில், பொன்னாலாகிய தொழிலை உடைய அந்த சிலம்பு, அத்தகைய சிலம்பு உடைப்பதற்கு அரிது. ஆனால் இவள் இருக்கின்ற வேகத்திற்கும் அந்த சினத்திற்கும் அவள் செய்கின்ற அந்த வேகம், அந்த விரைவிலே தன்னுடைய கணவன் கல்வன் அல்லன் என்ற நிரூபிக்க வேண்டும் என்ற அந்த விருப்பத்தின் பேரிலும் வேகமாக ஒரே ஒரு உடைக்கின்றாள். சிலம்பை உடைக்கும் போது அந்த சிலம்பிலிருந்து மாணிக்க பரல்கள் வெளியே வருகின்றன. மன்னர்கள் என்றாலே அந்த காலத்துல நம்ம சேர சோழ பாண்டியர்கள், மூவேந்தர்களை நிறைய நம்ம இலக்கியங்கள் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், வரலாற்றின் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நடுநிலை தவறாது முறையாக வாழ வேண்டும், அப்படிதான் இந்த மன்னர்கள் எல்லாம் ஆட்சி செய்தார்கள் அந்த காலத்தில். குடிமக்கள் தம்மை வந்து காண வேண்டும் என்பதற்கு எளிமையாகவும் இருப்பாங்க, இனிமையாக பேசக்கூடிய பண்புடையவளாகவும் மன்னர்கள் இருப்பாங்க. ஏன்னா இப்ப இவ்வளவு பேசுகின்றால் கண்ணகி, பேசும்போது அரசனுக்கு கோபம் வரணும் இல்லையா, ஆனா அரசனுக்கு, பாண்டிய அரசனுக்கு கோபம் வரலையே. ஏனென்றால் மன்னர்களாக இருந்தாலும் அவர்கள் எளியவராகவும் இனிமையாக பேசக்கூடிய பண்பினை உடையவர்களாகத்தான் இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பண்பினை உடையவர்களாக இருந்தாங்க.
சான்றோர் கூறும் அறிவுரைகள் தம் காதுகளுக்கு வந்து கசப்பாய் இருப்பினும் அதை பொறுத்து கொள்ளும் பண்புடையவராக இருந்தாங்க. ஏன்னா நம்ம அந்த காலத்துல பாடும்போது அவனை அவர் பாடியதுன்னு தான் நம்ம இலக்கியங்கள்ல படிக்கிறோம். அவனுங்கிறது அங்க அரசர், அவருங்கிறது புலவர். புலவருக்கு இருக்கும் ஒரு மரியாதை பன்மை அரசனுக்கு கிடையாது. அப்ப அரசன் எந்த இடத்திலே இருக்கின்றார்கள்னா சான்றோர் கூறும் அறிவுரைகளை கேட்டுக்கொள்ளும் இடத்திலே அவர்கள் இருக்கின்றார்கள். எவ்வளவு அறிவுரை கூறினாலும் அதை கசப்பாய் அவர்கள் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா அவற்றை பொறுத்து கொள்ளுகின்ற பண்பு என இவர்கள் சான்றோர்கள், சான்றாண்மை தன்மை உடையவர்கள். ஊழி பெயரும் தான் பெயரால் சான்றோர்கள். அதனால் எல்லா பண்புகளும் மிகுந்தவர்கள். அவர்கள் சொல்லுவதை கேட்டுக் கொள்கின்ற இடத்திலே அரசர்கள் இருந்தார். இவ்வாறு முறை செய்தும் காப்பாற்றும் மன்னர்களை மக்கள் என்ன செஞ்சாங்க? கடவுளாக போற்றி வந்தார். இப்படிப்பட்ட சிறப்பான தன்மைகளுடைய மன்னர்கள் வந்து மக்களுக்கு வந்து ஒரு கடவுளாகத்தான் தெரிந்தார். நம்ம இந்த வழக்குரை காதையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பாண்டிய மன்னன் கண்ணகி கூறிய சான்று உண்மையை உணர்வதற்கு ஆர்வம் காட்டினான். அவன் அதெல்லாம் நீ எடுத்துட்டு உடைக்க வேண்டாம், நீ போட வேண்டாம், நீ வர வேண்டாம், நீ எடுத்துக்கிட்டு வர வேண்டாம் எதுவுமே சொல்லணும். அவன் என்ன சொல்ற? நான் உரிய ஆதாரத்தோட நிற்கின்றேன். என்னுடைய கார் பொற்சிலம்பு இந்த பரல்களை உள்ளீடாக கொண்டன, மாணிக்க பரல்களை அப்படின்னு அந்த உண்மையை சொல்லுகின்றாள். ஆனா அந்த உண்மையை உணர்வதற்கான பொறுமை அரசனுக்கு இருந்தது அந்த காலத்தில். இன்னைக்கு அவரிடம் நம்ம அப்படி பேச முடியுமா? பேச முடியாது. ஆனால் அவர்கள் நியாயமானவர்களாக விளங்கினார். சான்றினை கொன்று உண்மையை உணர்வதற்கு ஒரு ஆர்வம் காட்டினான். அவன் ஆர்வம் காட்டியதால் அவளும் தன்னுடைய சான்றினை அந்த இடத்துல மெய்ப்பிட்டான். இது மன்னனது நடுநிலைமையை நமக்கு நன்கு விளக்குகின்றது அப்படின்னு சொல்லலாம். பாண்டியன் கண்ணகி கூறிய இந்த கடுஞ்சொற்களால் அவ தேர மன்னான்றப்ப அப்ப எப்படிப்பட்ட கடுஞ்சொல்லுன்றது தெரியும் நமக்கு. அங்க ஆரம்பிக்கும் போதே நற்றிடம் படரா கொற்கை வேந்தேன்றா. எங்கெல்லாம் அரசனை நல்ல அறையனமோ அங்க அரைஞ்சுக்கிட்டே இருக்கா. சொற்களால், சுடு சொற்களால், கடுஞ்சொற்களால் சிறிதேனும் இதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த பாண்டிய அரசன் ஒரு சிறிதேனும் சினவாது சினம் கொள்ளாது என்ன பண்றாரு? அமைதியோட தான் உண்மை சரி இந்த பெண் சொல்லுகின்றாள், இதுல உண்மை இருக்கலாம், அந்த உண்மையை நாம் அறிவோம் என்று தன் பொறுமை காத்து விரைந்து செயல்பட்ட பண்பு இருக்கு பாரு, அது அவனுடைய சிறந்த பண்பு. சரி இந்த பெண் என்ன சொல்றாளோ அவளை கேட்டபடி நம்ம கேட்போம் அப்படி உடனே அவளுடைய சொல்லையும் வாதத்தையும் கேட்டிருக்கின்றாளோ அந்த பண்பு ஒரு சிறந்த பண்பு. ஒரு மன்னனுடைய சிறந்த செங்கோல் ஆட்சிக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து நான் எங்க கொண்டு வந்து நிறுத்தினேன் உங்களுக்கு, அங்க உடைக்கின்றான். தன்னுடைய பொற்சிலம்பனை கொண்டு வந்து உடைக்கின்றான் அல்லவா? மன்னனது ஆணைப்படி பாத்தீங்கன்னு சொன்னா கோவலிடம் பெற்ற கார் சிலம்பை அங்க எடுத்துட்டு வராங்க. அந்த யார் அரசியினுடைய இந்த ஒரு கார் சிலம்பு இருக்குல்ல அதை எடுத்துக்கிட்டு வராங்க. அந்த சிலம்பினை வாங்கி என்ன பண்றான்? தானே அதனை கண்ணகியின் பாண்டியன் வைத்தான். உடனே என்ன சொல்றா கண்ணகி? விரைந்து அந்த சிலம்பினை கையில் எடுத்து மன்னன் முன்னிலையில் வந்து உடைக்கின்ற. அதாவது தன்னுடைய சிலம்பு வந்து ஒரு சிலம்பு இவ கையில இருக்கு, இன்னொரு சிலம்பு அங்க போயிடுச்சு. அந்த சிலம்புல என்ன இருக்குன்னு இப்ப தெரியணும் இல்லையா? எங்க அந்த பொற்கொள்ள இடம் போய்விட்டது. மன்னன் முன்னிலையில அதை உடைக்கிறான். உடைக்கும் போது அந்த சிலம்பு உடைந்து அதனுள் இருந்த மாணிக்க கற்கள் எல்லாம் சிதறுது, எல்லா இடத்துலயும் சிதறுது. அப்படி சிதறும் போது ஒரே ஒரு மாணிக்கக்கல் வந்து அரசனுடைய முகத்திலே அவனுடைய உதடுக்கு இந்த பக்கம் இதழுக்கு இந்த பக்கம் வந்து இந்த தெரிக்கின்றது வந்து அவனுடைய முகத்திலே வந்து தெரிக்கின்றது. கண்ணகி அணிமணி காற்சிலம்பு உடைப்ப மன்னவன் வாய் முதல் தெரித்தது. மன்னவன் வாய் முதல்னா வாய்கிட்ட வந்து அது தெரிக்குது. தெரிக்கும் போது அப்ப அந்த இடத்துல அவனுக்கு வந்து உண்மை தெரிய வரும் இல்லையா? பாண்டிய மன்னன் பார்க்கிறான், சிதறிய மாணிக்க பரல்களை எல்லாம் பார்க்கிறான். அவனுக்கு உடனே அதை பார்த்த சில பொழுதிலே என்ன ஆயிடுது?
தன்னுடைய வெண்கொற்றை குடம் ஒரு பக்கம் விழுந்து விடுகின்றது. அவனுடைய வெண்கொற்ற குடையானது ஒரு பக்கம் விழுந்து விடுகின்றது. தன்னுடைய செங்கோல் கையில ஏந்திருப்பான் இல்லையா, அது தளர்ந்து ஒரு பக்கம் சாய்ந்து விடுகின்றது. என்ன சொல்லுகின்றான்? ஒரு பொற்கொல்லனின் சொல்லை கேட்டு அதனை உண்மை என்று துணிந்த அறிவிலியாக நான் விளங்கினேனே, அறிவற்றவனாக நான் விளங்கினேனே. யானும் ஒரு அரசனா? நான் ஒரு அரசனா? நான் அரசன் அல்ல. இப்பொழுது யானே கள்வன். இப்ப நான் அரசன் கிடையாது. இப்பொழுது யானே கள்வன். யானே கோவலனின் சிலம்பை கவர்ந்த கள்வன் ஆகின்றேன். குடிமக்களை காக்க வேண்டியது ஒரு அரசனுடைய கடமை. ஆனால் என்னுடைய ஆட்சி என்ன ஆகிவிட்டது? தென்னாட்டின் பாண்டியர் ஆட்சி சிறப்பு என்னால் பிழைப்பட்டு விட்டதே. இவ்வளவு நாள் நல்லா நடந்தது பாண்டியருடைய ஆட்சி, உலகமே வியக்கும் வண்ணம் சிறப்பாக நடந்ததே. ஆனால் இப்பொழுது என்னால் அது பிழைப்பட்டு விட்டதே என்று வருந்துகின்றேன். அதனால் நான் இப்படிப்பட்ட நிலைமை வந்த பிறகு நான் உயிர் வாழ்வது வீண். அதனால் என் ஆயுள் அழிவதாக என்று கூறி என்ன பண்றான்? உடனே மயங்கி அரசு கட்டில் என்றும் கீழே விழுந்து விடுகின்றான். அந்த ஒரு மாணிக்க பரல் தன்னுடைய முகத்திலே வந்து தெரிக்கின்றது, வாயினுடைய அருகிலே வந்து தெரிக்கின்றது. அந்த மணி கண்ட அடுத்த ஒரு சில பொழுதிலேயே அவன் தாழ்ந்த குடையனாகி விடுகின்றான், தளர்ந்த செங்கோலன் ஆகி விடுகின்றான். என்ன சொல்றான்? பொன்செய் கொல்லன் தன் சொல் கேட்ட யானோ அரசன், யானே கள்வன். யானா அரசன்? நான் தானே கள்வன், யானே கள்வன். இதனால் என்ன ஆகிவிட்டது? இந்த செயலினால் என்ன ஆகிவிட்டது? மண்பதை காக்கும் தென்புலம் காவல் அல்லவா, அந்த அரசாட்சி என் முதல் பிழைத்து விட்டது. அந்த பாண்டியனுடைய அரசாட்சியே என்னுடைய ஆட்சியிலே வந்து இவ்வாறு பிழைத்து விட்டது. இனிமேல் நான் உயிர் வாழ்ந்து என்ன பயன்? கெடுக என் ஆயுள், கெடுக என் ஆயுள் என மன்னவன் அடுத்த நிமிடமே மயங்கி விழுந்து விடுகின்றான். மயங்கி விழுந்தனன். இவ்வாறு அரசன் தன் தவறை உணர்ந்தும் தன் உயிர் நீத்து நீதியை நிலைநிறுத்தினான். அவனுக்கு வேண்டியது அந்த இடத்துல பாண்டியனுடைய அரசாட்சி தவறிவிட்டதே என்று இருத்தல் கூடாது, தன்னால் தவறிவிட்டதே என்று இருத்தல் கூடாது, இப்படி ஆகிவிட்டது என்று உணர்ந்த தன்னோட உடனே அவன் தன் தவற்றை உணர்ந்ததும் என்னாகுது? அவன் எந்த அளவிற்கு அவன் வந்து அதற்காக அவன் வருந்தி இருந்தால் அவனுடைய உயிரே நீங்கும் அளவிற்கு ஆகியிருக்கும். அந்த அளவிற்கு அரச நீதியிலிருந்து மாறாத அரசாட்சி செய்தவர்கள் நம்முடைய மூவேந்தர்கள் என்பதற்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டா விளங்குது. இந்த நிலைமையை பக்கத்துல அருகிலே உங்க கோப்பெருந்தேவி தான் முதல்ல எந்த சூழல்ல கோப்பெருந்தேவி மன்னன் அருகிலே வந்து உட்கார்றா? தான் கண்ட தீக்கனாவினை உரைப்பதற்காகத்தானே மன்னன் அருகிலே வந்து அமர்ந்திருக்கின்றாள். இப்ப இந்த காட்சி அனைத்தையும் அவள் தானே கண்டு கொண்டிருக்கின்றாள் அந்த அரண்மனையிலே. அதனால அவளுடைய அரச மாதேவியினுடைய உள்ளமும் உடம் நடுங்குது. இந்த காட்சியெல்லாம் கண்டு நடுங்கின. கணவனை இழந்த கற்புடைய மகளிருக்கு இந்த இழப்பிற்கு ஈடாக இந்த உலகத்துல எதையுமே, தன்னுடைய கணவனை இழந்து விட்டால் அந்த இழப்பிற்கு ஈடாக எதையுமே நாம் சொல்லவே முடியாது. ஆதலால் தன்னுடைய கணவனுடைய திருவடிகளை தொழுது விழுந்து விடுகின்றார், உயிர் துறக்கின்றார். யாரு? அரசமாதேவியா? அரசமாதேவி. தென்னவன் கோப்பெருந்தேவி என்ன மன்னன் இறந்த பிறகு குலைந்தனள் நடுங்கி கணவனை இழந்தோர்க்கு காட்டுவது இல் என்று இணையடி தொழுது வீழ்ந்தனள். கணவன் இறந்து விட்டான், அவ்வளவுதான். அந்த காலத்துல எதுவுமே இல்லை. அப்படித்தானே பெண்கள் வாழ்ந்திருந்த ஒரு நிலைமை இருக்கு. இப்ப அண்ணன் இறந்துட்டா இவர் அண்ணன் போல சொல்லிக்கலாம், இவரு தம்பி இறந்துட்டா தம்பி போல சொல்லிக்கலாம், அப்பா இறந்துட்டா இவர் அப்பா போல. ஆனா கணவன் இறந்துட்டா இவர் கணவர்னு சொல்லிக்கவே முடியாது. அதனால் கணவனை இழந்தோருக்கு காட்டுவது இல் என்ற ஒரு தொடர் அந்த இடத்துல பயன்படுத்துறார். அதனால் இணையடி மன்னன் தன்னுடைய கணவன் ஆகிய பாண்டிய மன்னனுடைய இணையடி தொழுது விழுந்து விடுகின்றாள். அவளும் இளமையானவள், வடமொழி இளமையான மொழியை பேசக்கூடியவள் அவள். அப்படிப்பட்டவள் என்று தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கின்றாள் என்று இந்த வழக்குரை காதையானது என்ன ஆகுதுன்னு சொன்னா, இதோடு அந்த ஆசிரியப்பா வந்து முடிகின்றது. இந்த இடத்துல கதை முடிந்து விட்டாலும் ஒரு வெண்பா உரையாக ஒரு 3 பாடல்களை
நம்முடைய இளங்கோவடிகள் அங்க வைக்கின்றார். இது கண்ணகி கூற்றாக தனக்கு தானே சொல்லிக்கிட்ட ஒரு கூற்றாக அமைகின்ற ஒரு வெண்பாவாக இருக்குது. கண்டோர் கூற்றாகவும் அமைகின்றது அப்படின்னு சொல்லலாம். ஒரு 3 பாடல்கள் மட்டும். பாவச் செயல்கள் செய்தவர்களை அரணே எவனாக இருந்து தண்டிக்கும். கண்ணகியுடைய கூற்றாக வருகிறது. எதுவுமே யாரும் தண்டிக்க தேவையில்ல. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். அவ்வளவுதான். கொடிய தீமை செய்த பாண்டிய மன்னனுடைய தேவியை இப்ப இவ பாண்டிய அரசமாதேவி கீழே விழுந்து விடுகின்றாள் அல்லவா? இவள் இறந்து விட்டாள் என்று தெரியாம அவளிடத்து பேசிக்கிட்டு இருக்கா கண்ணகி. கொடிய தீமையை செய்த பாண்டிய மன்னனுடைய தேவியே, தீவினைக்கு ஆட்பட்ட நான் இனி செய்யவிருக்கும் செயல்களை நீ காணணும். இதோட முடிஞ்சிடல அந்த கதை. நீ உன் கணவன் இறந்து விட்டான், அதோட அந்த கதை முடியல. ஆனா இனியும் நான் என்ன செய்ய போகின்றேன் என்ற அந்த நிகழ்ச்சியை நீ பார்க்க வேண்டும். ஏன்னா மதுரை எரிக்கணும் இல்லையா, அதெல்லாம் சேர்த்துதான் சொல்லுகின்றாங்க. ஏன்னா பாண்டி மாதேவி இறந்தது தெரியாமலே இந்த கண்ணகி வந்து கூறிக்கொண்டு இறக்கின்றார். அல்லவை செய்தாருக்கு அறம் கூற்றாகும் என்னும் அவையோர் சொல்லும் பழுது அன்றே எல்லா அறிவினையே செய்த வயவேந்தன் தேவியே, குடுவினையேன் செய்வதுக்கா. இன்னும் இருக்குது, இன்னும் நிறைய வினை இருக்குது. நான் செய்ய போகின்ற செயல்களை நீ பார்ப்பாயா. அதோட மட்டும் அடங்கல. மீண்டும் என்ன சொல்றா, கண்ணகியின் கண்ணீரையும் அவள் கையில் ஏந்திய சிலம்பு, உயிர் நீத்த உடல் போல அவளுடைய வடிவம். முதல்ல வரா இல்லையா, அங்க அரண்மனைக்கு வரா இல்லையா, அந்த தோற்றத்தை சொல்றாரு இளங்கோவன். காடு போல விரிந்து உடல் முழுவதும் பரந்த கூந்தலை உடையவளம். இந்த காட்சியை பார்க்கும் போதே வந்து அச்சமுற்றுனான் மன்னன். இதை கண்டு பார்க்கும் போதே அச்சமுற்று உயிர் துறந்து விடுகின்றான். தீவினை மிக்க பாவியாக நான் அதை கண்கூடாக கண்டேன். கூந்தலையும் பாண்டிய மன்னன் கண்டு அச்சமுற்று உயிர் துறந்தான். இப்பொழுது அவன் இறந்து பட்டு கீழே கிடக்கின்றான். அவன் இதையெல்லாம் நான் கண்கூடாக காணுகின்ற நிலைமை எனக்கு ஏற்பட்டதே என்று தனக்கு தானே சொல்லு. என்னுடைய உருவத்தை நான் வரப்பாரு, அந்த வரும்போதே என்னுடைய உருவத்தை கண்டே அவன் அச்சமுற்று பாதி உயிர் அவனுக்கு அப்படியே போயிடுச்சு. மீதி நான் இப்பொழுது பேசினேன் பார், என்னுடைய உரை, இந்த உரையினாலே மீதி உயிரும் போய்விட்டது என்று சொல்லுவதாக அமைகின்ற வெண்பார். காவி உகுநீரும் கையில் தனிச்சிலம்பும் ஆவி குடி போன அவ்வடிவும் பாவியேன், காடெல்லாம் சூழ்ந்த கரும்பும் கூந்தலும் கண்டு அஞ்சி கூடலான் கூடு ஆயினான். அப்படியே எல்லாம் போயிடுச்சோம். கூடு ஆயினான், வெறும் கூடு ஆகிவிட்டான். இந்த காட்சிகளை கண்டோர் இருக்காங்க இல்லைங்களா, இந்த கண்டோருடைய கூற்றாக தான் இறுதி வெண்பா ஒன்று அமைகிறது. கண்ணகியின் உடம்பில் படிந்த அந்த புழுதிய வாக்குஷமா வரா இல்லையா, அவ்வளவு தூரமா அந்த உடம்பில் படித்த புழுதி, விருந்து கிடந்த கூந்தல், கையிலே இருந்த அந்த ஒற்றை சிலம்பு, அவளுடைய கண்ணீர், நீர்வார் கண்ணை இல்லையாவ, அதனால அந்த கண்ணீர், இதை பார்த்த உடனே பாண்டியன் வழக்கிலே தோற்றுவிட்டான். கண்ணகி அந்த வழக்காடிய சொற்கள் இருக்கு இல்லையா, அது செவியில் புகுந்த போது அவனோட மீதி உயிரையும் அவன் விட்டு விட்டான். முதல்ல வழக்குல அவளுடைய காட்சி பார்த்த உடனே வழக்குல தோற்றான் அவன். அவளுடைய அந்த வாதம் காதிலே விழுகின்றது இல்லையா, அந்த சொற்கள், அது போன உடனே அவனுடைய உயிர் போய்விடுகின்றது. மெய்யில் பொடியும் விருந்த கருங்கூந்தலும் கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும் வையைக்கோன் கண்டளவே தோற்றான். பார்த்த உடனே தோற்று போயிட்டான். அக்காரிகை தன் சொல் செவியில் உண்டளவே தோற்றான். அந்த அவனுடைய சொற்கள் போய் காதலை விழுந்தவுடனே அவனுடைய முழு உயிரும் அவனிடமிருந்து பிரிந்து விட்டது என்று இந்த 3 உண்மைகள் சொன்னார் இல்லையா, அந்த 3 உண்மைகள்ல 2 உண்மைகள் இந்த காதையிலேயே நம்ம காணலாம். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர். பாண்டியனே கண்ணகியை போற்றும் அளவிற்கு இந்த காதையானது அமைந்துள்ளது என்று சொல்லலாம். 2 உண்மைகள், இந்த ஒரே காதையிலே 2 உண்மைகள் புலப்படுவதை நாம் காண முடிகின்றது. இப்படிப்பட்ட ஒரு சிறந்த காதையாக இந்த வழக்குரை காதை
விளங்குகின்றது. இதை குறித்து நம்முடைய உரையாசிரியர்கள் எல்லாம் விரிவான உரைகளை எல்லாம் எழுதி தம்முடைய கருத்துக்களை அங்கே பதித்திருக்கின்றார்கள். இது போன்ற சிறந்த ஒரு பெண்ணிற்கு, அதாவது ஒரு பெண்ணே ஒரு காப்பியத்தினுடைய தலைவியாக விளங்குவதற்கு காரணமாகவும் இந்த வழக்குரை காதை விளங்குகின்றது என்று பல சிறப்புகளை உடைய இந்த காப்பியம் விளங்கும் குறித்து நாம் காதையை எனக்கு இங்கு வழங்க வாய்ப்பு தந்த செந்தமிழ் மன்றத்திற்கும் பேராசிரியர் முனைவர் ரமேஷ் அவர்களுக்கும் இங்க உள்ள பார்வையாளர்களுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்துடன் கூடிய நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்வதிலே நான் பெருமகிழ்வு அடைகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்கம்மா. நேரம் 8:20. நன்றிங்கம்மா. ரொம்ப அற்புதமா வழக்குரை காதையை ரொம்ப அழகாக எடுத்து ஒவ்வொரு அடியில என்னென்ன பொருள் இருக்குன்றதெல்லாம் எடுத்துக்காட்டு விளக்கி இருக்கிறங்க. கலந்துரையாடுவோம். சான்றோர் பெருமக்களே வாருங்கள். கொஞ்சம் சுருக்கமா எல்லாருமே பேசினா நல்லா இருக்கும். நேரம் 8:20, 22 கூட ஆயிடுச்சு. அதனால இதுவரைக்கும் போராடுறீங்க, எதுவரை போகுமோ அதுவரை அடியேன் பேசுகிறேன். அதாவது இதுல வந்து நீதிக்கு வந்து 2 பக்கங்கள் உண்டு. காலம் தாழ்த்தப்பட்ட நீதி, மறுக்கப்பட்ட நீதி. ஜஸ்டிஸ் டினைட், ஜஸ்டிஸ் டினைட். அவசரமான நீதி, புதைக்கப்பட்ட நீதி. ஹரிட் ஜஸ்டிஸ் இஸ் பரிட் ஜஸ்டிஸ். ஏறான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயரவும் தீராய் இல்லைதரும். இந்த வள்ளுவரின் தோளுக்கு இலக்கணமாக வெயில் கூடியும் விரித்த கழுந்தோடும் கையில் தனிச்சிலக்கும் கண்ணீரும் வையைக்கும் கண்டளவே தோற்றான காரியை சொற் செவியில் உண்டளவே தோற்றான் கடைசி என்பார். தேரா மன்னா என்று எடுப்பில் செப்போதற்குரிய அந்த துணிச்சல் இன்றைக்கு எந்த மகளிருக்கும் வராது. அதில் முதல் பெண் வழக்குரைஞர் என்ற வகையில் இளங்கோடிகள் கண்ணகியை தன்னுடைய வழக்குக்கு தானே வழக்குரைஞராக, தனக்கு இழைக்கப்பட்ட நிதிக்கு தானே வழக்குரைஞராக செல்கின்ற ஒரு புதுமையை படைக்கிறார். அதே சமயத்தில் எந்த மன்னன் ஆராய்ந்து தீர்ப்பை சொல்ல வேண்டுமோ அதே மன்னன் மீது குற்றம் சாட்டுகிறார். மன்னன் தான் பொதுவாக வழக்கெல்லாம் விசாரிச்சு ஏதாவது அந்த மன்னனை குற்றத்துக்கு ஆளாகும் போது சான்றோர்கள் தான் அங்க வந்து திகைத்து போய் நின்று கொடுக்கிறார். வேணும் சொல்ல முடியல. பாண்டியன் தனக்கு தானே அளித்து கொண்ட தண்டனை மிகப்பெரிய தண்டனை. அதுதான் வல்வினை வளைத்த போலை மன்னவன் செல்லுயிர் நிமித்து செங்கோலாக்கி. ஒரே அதாவது அந்த ஒரு நொடிதான் பொன்செய் கொல்லன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானே கல்வன். ஆராய்ந்து பார்க்காமல் அடியேன் வழங்கிய தீர்ப்பு இன்றைக்கு ஒரு பெண்ணின் மாங்கல்யத்தை பறித்து விட்டது என்று நினைத்தான். கெடுக என் ஆயுள் என்றான். நீ அப்படி சொல்லிட்டு அப்படியே கெடுக நாய். அவன் நினைத்தான், மூச்சு நின்று போனேன். அது அப்புறம் சொன்னாங்க, இந்த ஊர் பஞ்சாயத்தில் போய் சொல்ல முடியாது இல்லையா, அதாவது யாருமே ஒவ்வொரு கணவன் எழுந்தவருக்கு ஆறுதலும் சொல்ல முடியாது. அந்த வயது அதை நம்ம பேராசிரியர் முதல்வர்கள் கலைவாணி சொன்னார்கள், கணவன் எழுந்தவருக்கு காட்டுவதில் அது அன்றைய நிலைமை. இன்றைய நிலைமை பாண்டியன் நெடுஞ்செழி என்று மனைவி கொண்டிருந்த அன்றைய நிலைமை. இன்றைக்குலாம் நிலைமை வேறு. இங்கே முடுக்குன்னா உடனே குடும்ப நீதிமன்றத்தை தான் போய் நிற்கிறாங்க, அது வேற செய்தி. அந்த வகையில் அப்படியே உடனே அதோட முடிச்சிடுறாரு. அதாவது அந்த கதையை பொறுத்த வரையில் அது ஒரு துன்ப முடிவு, டிராஜிக் என்று சொல்லுவாங்க. ஆசிரியப்பா அவனுடைய இறுதியில் அவர் 3 வெண்பாவை சொல்றாரு. அந்த வகையில் வந்து இதுதான் வந்து சொல்றது. அதாவது பெண்ணாக இருந்தாலும் தனியாக கணவனுக்காக தற்காத்து தற்கொண்டான் பெண் தகை சார்ந்த சொற்காத்து பெருளால் பெண் என்ற இந்த வள்ளுவரின் இலக்கணத்திற்கேற்ப தன்னையும் காத்து தன் கணவனுடைய பழிச்சொல்லையும் நீக்கி அவன் குற்றம் அற்றவன் என்று மெய்ப்பித்து விட்டு கீழ்த்திசையில் பாண்டிய நாட்டில் மேற்றிசையில் வெளியேறுகிறார். அவன் அப்ப சொல்லுறாருங்க, கீழ்த்திசை வாயிலில் கணவனோடு புகுந்தேன், மேற்றிசை வாயில் வரியேன் பெயர்கேன்.
ஐயா வணக்கம் ஐயா. என்று கூறி அதற்கு மேல வந்து நான் ஐயா காலத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. சொல்லுங்கம்மா. ஐயா வணக்கம் ஐயா. எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா இது கனாத்திரம் உரைத்த காதை தானுங்கய்யா. ஆடி ஏந்தினர் கலன் ஏந்தினர் அந்த வரிகள் வரும்போது ஆமா கனாத்திரம் ஆமா அந்த வரிகள் வரும்போதுயா கூணும் குரலும் ஊமும் கூடி அந்த அது வந்து அவங்க விளக்கம் சொன்னது. அந்த காலத்திலேயே அரண்மனையில இந்த மாதிரி ஊனமுற்றோருக்கான பணிகள் வந்து ஒதுக்கி இருக்காங்க அந்த மாதிரி சொன்னாங்க. அப்படித்தானுங்கம்மா சொன்னீங்க? ஆமா அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது. அதாவது பிசிக்கல் ஹேண்டிகேப்டுக்கு அங்க வேற கொடுத்துருக்காங்க. இல்லையா அதுதான் எனக்கு சந்தேகமே. ஏன்னா அது வந்து கனவுல வந்து அவங்களுக்கு அது தீக்கனவாக அவங்க சொல்றாங்க. பாண்டிமாதேவி என்ன சொல்றாங்கன்னா எரிகோல் வந்து எரிக்கற்கள் வந்து பாறையில பூமியில அந்த கனவை எடுத்து சொல்ல அதை எடுத்து சொல்ல போகும்போது அதுலதான் அவங்க வந்து கூணும் குரலும் ஊமும் வந்து கூடி வர்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அங்க சொல்லல. அவங்க அந்த கனவை எடுத்து சொல்லுக்கு போகும்போது அவரு கூட வந்து யார் போனாங்கன்றதான் சொல்றாங்க. அதாங்கய்யா அவங்க வந்து அலங்காரமான பெண்கள் தான் எடுத்துட்டு வருவாங்க. அத மகாராணிக்கு கூட வர்றவங்க இந்த மாதிரி ஊனமுற்றோர்கள்லாம் வர்றத வந்து அது தீக்கணான்னு சொல்லிதான் அவங்க சொல்றாங்க. தீய அப்படி சொல்லமா. அதாவது இந்த சூழல்ல இந்த கனவை எடுத்து சொல்ல ஒரு அரசி போகும்போது அவள் பின்னாலேயே புடை சூழ போவாங்கல்ல. ஆமாங்கய்யா அதுல வந்து சொல்றாங்க. அதனால நீ அவங்க சொன்னதான் எனக்கு வந்து இளைஞரும் போறாங்கம்மா. இளைஞரும் போறாங்கன்றத சொல்றாங்க. இளைஞரும் போறாங்க. அரசு கூட போறதுதான். அதாவது வந்து முதியரும் போறாங்க. அதாவது அரசிக்கு பணிவிடை செய்யக்கூடியவங்க வந்து அலங்காரமான மகளிரை தான் அங்க எடுப்பாங்க. இவங்களுக்கு கனவுல அந்த மாதிரி வருது. கூணும் குரலும் அந்த கனவுன்னு சொல்லலாங்க ஒண்ணும். ஆமா கனவு கண்ட பிறகு இல்லையம்மா அங்க தெளிவா சொல்லிருக்காங்க. இளங்கோடிகள் கனவு ஐயா நீங்க பேசுறது கேட்கலாங்க ஐயா. சரி எந்தல இருக்குங்கய்யா இந்த விளக்கம்? அதுதான் சிலம்புல தாங்கய்யா. யாருடைய உரையில இந்த விளக்கம் இருக்குங்கய்யா? எல்லாருடைய உரையிலையும் இதுதான் கதை. யாரும் உரையெல்லாம் எழுதல. இளங்கோவடிகளே இப்படித்தான் எழுதி இருக்கிறார். எல்லாருடைய உரையிலும் இப்படித்தான் இருக்கும். அதாவது அவங்க பிசிக்கல் ஹேண்டிகேப்டுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அதாவது உடல் ஊனமுற்றோருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்பது. அப்புறம் இரண்டாவது கடைசி கலைவாணி சொல்லும் போது இல்லம்மா அது வந்து முத்தமிழ் காப்பியம் பொது காப்பியம். அது வந்து எந்த மதத்தில் சார்ந்த காப்பியம் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி ஐயா. ஐயா வரதன் ஐயா பேசுறீங்களா? நீங்க பேசுறது கேட்கவே இல்லை. எனக்கு கேட்கல. மற்றவர்களுக்கு கேக்குதுங்களா? கேட்கவில்லை ஐயா. மியூட்ல இருக்கு போல இருக்கு. இல்லம்மா கரெக்டா இருக்கு. ஐயா உங்களுடைய குரல் ஒலி வரவில்லை. மைக் ஆன் ஆகவே இல்லை. நீங்க பேசுறதுதாங்க கேக்குது. அவர் மைக்கும் ஆன்ல தான் இருக்கு. ஆனா அவர் பேசுறது கேட்கல. ஓ சரிங்க. மற்றவர்கள் யாராவது பேசுறீங்களா? இல்ல நம்ம நிறைவு செய்யலாமா? வரதனையா நீங்க தொடர்ந்து பேசுறீங்க ஆனா கேட்கல. முழுவதுமாக கேட்கவில்லை. நன்றி ஐயா. சரி நிறைவுக்கு வந்து விடலாம் என்று நினைக்கின்றேன். எல்லோருக்கும் நேரமும் சென்று கொண்டிருக்கிறது.
ரொம்ப மகிழ்ச்சி. அம்மையார் அவர்கள் மிக அழகாக எல்லா செய்தியையும் இங்க விளக்கி நிறைவு செய்தார்கள். இந்த வழக்குரை காதை என்பது நாடக பாங்கு முழுமையாக பெற்ற ஒரு காதையாக இது விளங்குகிறது என்பதை முதல்லையே வெளிப்படுத்தினாங்க. அதோடு கோப்பெருந்தேவியினுடைய கனவு நிலை என்னென்ன இயல்புக்கு மாறான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன, அத கனவாக தோன்றுவதை மிக அழகாக வெண்கொற்ற குடை சாய்தலும், செங்கோல் சாய்தலும், சூரியனை இருள் விழுங்குதலும், வானவில் இரவு நேரத்தில் தோன்றுவதும், நட்சத்திரங்கள் பகல் பொழுதில் கீழே விழுவதும், இப்படி அந்த கனவுகளே இந்த காதையினுடைய பொருளாக விளங்குவதை மிக அழகாக எடுத்துக்காட்டி, அரசவையில் இன்றைக்கு அல்ல, இன்றைக்கு என்ன முடியவே முடியாது, ஆனால் முடி ஆட்சியில் அது குடியாட்சியாக மலர்ந்த காட்சி இந்த காதையில் நம்மால் காண முடிகிறது. சாதாரணமான வணிக குலத்தில் பிறந்த ஒருவள் என்னதான் செல்வ செழிப்பு இருந்தாலும் அரசவையில் அவ்வளவு நேராக சென்று ஒரு பேரரசனை, சிற்றரசன் கூட இல்ல, பேரரசனை நேருக்கு நேர் நின்று பேசுகின்ற அந்த ஒரு துணிச்சல் இவளுக்கு இருந்தது. அந்த துணிச்சலை வரவேற்கக்கூடிய மனநிலை அரசனுக்கு இருந்தது என்பதை மிக அழகாக எடுத்துக்காட்டி, இந்த நிகழ்வுல ரொம்ப அழகான வாதங்களை எல்லாம் கண்ணகி முன்வைத்த போது அதை பாராட்டுகின்ற ஒருவனாகவே அரசன் விளங்குகிறான் என்பதை மிக அழகாக எடுத்துக்காட்டி, அந்த வாதத்தில் உண்மையை தெரிந்து கொண்ட அரசன் வீழ்ந்தான், நீதி வென்றது என்ற பொருண்மையோடு இந்த நிகழ்வை மிக அழகாக எடுத்துக்காட்டி நிறைவு செய்திருக்கிறார் அம்மையார் அவர்கள். மிக்க நன்றிங்க அம்மா. சான்றோர் பெருமக்களும் ஆசிரியர் பெருமக்களும் பெரும் நன்றி. ரொம்ப அழகாக சில சொற்களை சொன்னாலும் அதை நேர்த்தியாக சொல்லி இன்றைய கலந்துரையாடலையும் சிறப்பித்து மகிழ்ச்சிப்படுத்தினார்கள். அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும் சென்னை செந்தமிழ் மன்றத்தினுடைய சார்பில் நன்றியை தெரிவித்து, மீண்டும் நாளை நாம் அடுத்த காதையாக நாம் பார்க்க போகிறோம். வஞ்சின மாலை. அது வஞ்சம் சூழ்ந்ததா வஞ்சம் கொண்டதா என்பதை நாளை நாம் சந்திக்க போகிறோம். இன்று வந்திருந்த அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும் நன்றியை தெரிவித்து, உங்கள் சார்பில் இன்றைய கட்டுரையாளர் இன்றைய அமர்வை சிறப்புற நடத்தி கொடுத்த அம்மையார் அவர்களுக்கு மீண்டும் நன்றி மலர்களை தூவி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். இந்த நேரத்தில் ஒருவர் வந்து கொண்டிருக்கிறார், அவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை இதே 7 மணிக்கு சந்திப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். அம்மா, நிறைய பேரு உங்களுக்கு செய்தி போடுறாங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா, மிக்க மகிழ்ச்சி. அம்மா, உரிய நேரத்துக்கு போய் சாப்பிடுங்க. கட்டுரையும் இந்த மாதத்திற்குள் கொடுத்தால் ரொம்ப பயனுடையதாக இருக்கும். நன்றிங்க அம்மா. அம்மா, உங்க கேமரா அப்படியே நிக்குதுன்னு நினைக்கிறேன்.